بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே மனைவிக்கும் தாயிற்கும் மத்தியில் ஒரு ஆண் மகனுடைய கணவனுடைய நிர்வாகம் என்கின்ற தலைப்பில் சில குடும்பவியல் ரீதியான சில முக்கியமான செய்திகளை நான் இந்த இடத்திலே உபதேசமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் உண்மையில் இன்றையில் தலைப்பாக அமைந்திருக்க வேண்டியது இந்திய மக்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அதாவது மோசமான தேர்தல் முடிவுகள் பற்றி ஒரு முஸ்லீம் அந்த இந்திய மக்கள் சமுதாயமும் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு சூழ உள்ள வெளியே உள்ள முஸ்லீம் சகோதரர்கள் அதனை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய ஒரு தலைப்பாக இருந்திருக்க வேண்டும். என்றாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு விட்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திற்குள் அது சம்பந்தமான ஒரு விரிவான உரை இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, கணவனுக்கும் மனைவிக்கும் தாயிற்கும் மத்தியில் ஒரு ஆண்மகனின் நிர்வாகம், ஒரு கணவனுடைய நிர்வாகம் என்கின்ற தலைப்பில் குடும்பவியல் சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை நான் இங்கே ஞாபகப்படுத்த விளைகிறேன். ஆரம்பமாக நாங்கள் கணவன் மனைவியுடைய புரிந்துணர்வு சம்பந்தமாக, தாய்க்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமைகள் சம்பந்தமாக எல்லாம் நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். இன்றைய ஒரு தலைப்பாக, மூன்றாவது மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்த தலைப்பு எந்த அளவுக்கு முக்கியம் என்பது ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் தெரியும், ஒவ்வொரு மனைவிமாருக்கும் தெரியும். ஒரு மனைவி, அந்த கணவனுடைய தாய், இந்த இருவருக்கு மத்தியில் ஒரு ஆண்மகனுடைய நிர்வாகம் எப்படி மத்திய நிலையில் இருக்க வேண்டும், இது எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல்கள் நிறைந்த ஒரு தலைப்பு என்பது அனைவருமே தெரிந்த ஒரு விடயம். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அவரவர்களது மார்க்கத்திற்கும் குண இயல்புகளுக்கும் ஏற்ப அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த நேரத்தில் நான் சில மார்க்க ரீதியான சில ஆலோசனைகளையும் மார்க்க ரீதியான சில வழிகாட்டல்களையும் இந்த தலைப்பில் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். காரணம், ஒரு குடும்ப சந்தோஷம்தான் அனைவரது உழைப்புக்கு பின்னாலும் உள்ள மிகப்பெரிய லட்சியம். நமது உழைப்புக்கு பின்னால் உள்ள மிகப்பெரிய லட்சியமே என்ன? நமது குடும்பத்துடைய சந்தோஷம். நாம் உழைப்பதன் மூலம் குழந்தைகளும் நமது குடும்பமும் நமது பெற்றோர்களும் கஷ்டத்திலும் வறுமையிலும் பிச்சை கேட்கின்ற ஒரு உணர்விலும் கடன் கேட்கின்ற ஒரு உணர்விலும் இருக்கக்கூடாது. அவர்கள் அது இல்லாமல் நிறைவாக சந்தோஷமாக தன்னிறைவாக வாழ வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் அதெல்லாம் கிடைத்த பின்னாலும் வீட்டில் தன்னிறைவோ சந்தோஷமோ மனமகிழ்ச்சியோ இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை விரக்தி வாழ்க்கையாக என்ன செய்துவிடும், போய்விடும். இப்படி பொருளாதாரங்களுக்கு பின்னாலும் நமது உழைப்புக்கு பின்னாலும் சந்தோஷமின்மை நிறைய நமது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தை எல்லாம் நீங்கள் உழைத்து என்ன செய்து விடுவீர்கள், குடும்பத்துக்கு அனுப்பி விடுவீர்கள் அல்லது குடும்பத்தை கவனித்து விடுவீர்கள். ஆனால் அதற்கு மேலதிகமாக தேவையில்லாத பிரச்சனைகள் என்ன செய்யும், வந்து கொண்டிருக்கும். இதனால் மிகவும் தடுமாறி போவது யார்? எவரது கையிலே செலவீனங்களும் எவரது கையிலே நிர்வாகங்களும் இருக்கிறதோ அவர் தான் என்ன செய்வார், மிகவும் தடுமாறி போவார். அதாவது ஒரு ஆண்மகன் தாய்க்கு மகனாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் மனைவிக்கு ஒரு சிறந்த கணவனாகவும் இருக்க வேண்டும் என்ற மனோநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது ஒரு பெரிய பிரச்சனை. சமுதாயத்திலே இந்த பிரச்சனை ஒரு 25-30% இல்லவே இல்லை. இந்த தாய் பிரச்சனை மனைவி பிரச்சனை என்பது இல்லவே இல்லை. என்ன காரணமாக இல்லை என்றால், அவர்கள் மார்க்கத்திலே மிக பற்றுள்ளவர்களும் இல்லை, நிறைய நல்ல குணமுடையவர்களும் இல்லை, ஆனால் அவர்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. என்ன காரணம்? யாருக்கு இந்த பிரச்சனை இந்த சமுதாயத்தில் வருகிறது தெரியுமா? உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார் அவருக்கு மட்டும்தான். உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை எழும்பும். அந்த மதிப்பு தன்மை இல்லாதவர்களுக்கு வேறு வேறு பிரச்சனைகள் எழும்பும். ஆனால் இதில் பிரச்சனை அவர்களுக்கு இருக்காது. உதாரணமாக நமக்கு நிறைய குடும்பங்களை பார்க்கிறோம், அங்கே மனைவிக்கு எந்த விதமான பேச்சு சுதந்திரமும் அவருடைய உணர்வுக்கு எந்த மரியாதை இருக்காது. இதுதான் வேடு, இதுக்காங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அடுத்தது பேசினா என்ன செய்யும், என்ன நடக்கும்னு அவன் சொல்லவே மாட்டான். ஏன்? அவனோட வாழ்க்கையில் அப்படி ஒரு ரஃப்பான ஒரு தன்மையை வளர்த்து வருவான். அதனால் மனைவி என்ன செய்ய மாட்டா, வீட்டுக்குள்ளே வந்தவுடனே குழந்தைகளும் அடங்கி விடுவார்கள், அந்த மனைவியும் அடங்கிடுவா, தாயும் என்ன செஞ்சிடுவா, அடங்கி விடுவான். அந்த குடும்பங்களை நீங்கள் பாருங்கள், தாய்க்கும் மனைவிகளில் பெரிய ஒற்றுமைக்கும்
அந்த குடும்பங்களை நீங்கள் பாருங்கள், தாய்க்கும் மனைவிக்கும் இடையில் பெரிய ஒற்றுமைக்கு தாயே மனைவிட்ட சொல்லுவா, இவன்ட குணமே இப்படித்தான், சின்ன வயதுலேருந்தே இப்படித்தான், இந்த மாதிரி தான் என்ன செஞ்சுக்கிறான், இவன் வளர்ந்துக்கிறான், என்ன செய்ய, பிள்ளைகளை பார்த்துக்க, நான் மௌத்தாக என்ன. இப்படி யார் ஆறுதல் சொல்லுவா? அந்த கணவனுடைய தாய் யாருக்கு ஆறுதல் சொல்லிக்கின்றிருப்பா? மனைவிக்கு ஆறுதல் சொல்லிக்கின்றிருப்பா, மருமகளுக்கு ஆறுதல் சொல்லிக்கின்றிருப்பா. இது எந்த குடும்பங்கள் ஒரு 30-40% அளவுள்ள குடும்பங்கள் இது இருக்கிறது. காரணம், மகன் எந்த உணர்வை மதிப்பவன் அல்ல. சில பொழுதுகளில் மகன் ஒரு கெட்டவனாக என்ன செஞ்சிருவான், அமைந்து விடுவான். சாராயம் குடிக்கிறவனாக, தொழுகையாளியாக இல்லாத, வீட்டுக்கு கொடுக்காதவனாக அமைஞ்சிருவான். அந்த வீடுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மகனுடைய தாய் தான் மனைவிக்கு என்ன செய்வான், மருமகளுக்கு ஆறுதலாக இருப்பான். அப்போ எந்த குடும்பங்கள் இந்த பிரச்சனை இல்லை? எங்கே உணர்வு மதிக்கக்கூடிய கணவன்மார்கள், அது உணர்வை மதிக்காத கணவன்மார்கள் இருக்கிறார்களோ, உணர்வை மதிக்கக்கூடிய கணவன்மார்கள் இல்லையோ, அந்த குடும்பத்திலலாம் இந்த பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனை? மாமி மருமகள் பிரச்சனை இல்லை. என்ன காரணம்? அவனுடைய குண இயல்பும் அவனது அந்த தன்மையும் அந்த இடத்துல வந்து உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய எந்த சுதந்திரமும் கொடுக்கப்படலை. அப்போ உணர்வுகள் வெளிப்படுத்துவதற்கு எந்த சுதந்திரமும் கொடுக்கப்படாத இடத்தில் மனிதன் கூட அதைத்தான் நினைக்கிறான். நல்லவர்களும் கூடுதலாக எதை நினைக்கிறாங்க? பிரச்சனையை கேட்பாங்க. உண்டு பிரச்சனை என்ன, தாயோட பிரச்சனை கேட்பாங்க, ஒரு அளவு தான் கேட்பான். 50 இதுக்கு பிறகு 2 பேரும் எதுவும் பேசக்கூடாதுன்றான். இதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, 2 பேரும் எதுவும் பேசக்கூடாது. அவன் என்ன வாரா, தன்னால் நிர்வகிக்க முடியாத இடத்துக்கு என்ன முடிவுக்கு வரான், வாய முடியணும், பிரச்சனையே வரக்கூடாது. வாய முடியணும், பிரச்சனையே வரும். மனிதனால் வந்து பிரச்சனையை தீர்க்க முடியாத கட்டம் வருகின்ற பொழுது எடுக்கிற முடிவு என்னென்னா, யாரோட உணர்வையும் கேட்கறடியும் இல்லை, யாரும் என்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது. இது நம்ம டெம்பரரியாக எடுக்கிற முடிவு. ஆனால் சில பாட்டிக்கு என்ன, அதே தான் முடிவு வாழ்க்கையில். யாரும் எதுவும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, தாரத்து சாப்பிட்டு போட்டு என்ன செஞ்சிடணும், போய்கொண்டே இருக்கணும் என்பது ஒரு சில குடும்பங்களில் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த குடும்பங்களில் இந்த பிரச்சனை இல்லை, வேறு வேறு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை மாமி மருமகள் பிரச்சனை இல்லை. அப்போ சப்போஸ் நீங்கள் அவர்களை சந்தித்து உங்களோட குடும்பத்தில் மாமி மருமகள் பிரச்சனை, எனக்கு அமைஞ்ச மாமி மாதிரி ஒரு மாமி என்ன செய்யலாமே இல்லை, அப்போ உங்களோட கணவன் அவன் தான் நல்லா அமையலை, மாமி சரியாக அமைஞ்சி மருமகன் சரியாக அமையாமல் இருக்கிற குடும்பங்களில் இப்படி சில சப்ஜெக்டுகள் இருக்குது. அதனால் நீங்கள் நினச்சிடக்கூடாது எந்த வீடுகளெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லையோ அந்த குடும்பம் எல்லா விதத்திலும் சிறந்து விளங்குகிறது என்பது அர்த்தம் அல்ல. ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், ஆனால் அந்த அந்த இயல்புக்கு காரணம் இன்னொன்றாக இருக்கும். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். இன்னும் ஒரு ஏன்டா நான் அந்த சில நிறைய கோணங்களை நீங்கள் அணுகணும். நிறைய பேர் தனது குடும்ப வாழ்க்கையை மதிப்பிடுவதே பிறரோட குடும்ப வாழ்க்கையை ஒப்பிட்டு தான். நண்பர்கள் என்ன செய்வார்கள், அவரோட குடும்பத்தை சொல்லுவாங்க, எனக்கு அமைந்த மனைவி இருக்கிறானே, எனக்கு அமைஞ்ச மாமி இப்படி ஒரு வரலாறு போகும். இதை கேட்டு தான் வர வீட்டுக்கு வர்றது. வந்த உடனேயே ஏதாவது மாற்றங்கள் கண்டா எதை யோசிக்கிறது, அவனுக்கு அமைஞ்ச மாதிரி நம்மளுக்கு அமையலை, அவனுக்கு அமைஞ்ச மாதிரி நம்மளுக்கு அமையலை. நிறைய பேர் பிறருடைய குடும்பத்தை ஒப்பிட்டு தான் தனது குடும்பத்துக்கு என்ன செய்கிறாங்க, மார்க்ஸ் போட்டுக்கொள்கிறாங்க. மனைவிமார்களே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நான் இந்த வீட்டுக்கு மனைவியாக அமையாமல் அந்த வீட்டுக்கு மனைவியாக அமைஞ்சிருந்தா அங்கே கவனிக்கிறத பாருங்கள், எனக்குரிய டோட்டல் மதிப்பு எங்கே இருக்குது, அங்கே தான் இருக்குது, என்ன செய்ய நம்ம இங்கே அமைஞ்சிட்டோம் என்பதை வெளிப்படையாக சொன்ன மனைவிமார்கள். அவன் கணவனை வச்சு சொல்லலை, மாமியை வச்சு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, என்னை வந்து அங்கே நல்லா மதிப்பாங்க, நான் இப்படிப்பட்டவள், எனக்கு அங்கிருந்தா நல்ல மதிப்பு கிடைச்சிருக்கும், ஆனால் இங்கிருந்தால் கிடைக்கல, ஏன் என்ற பெருமதி தெரியாமல் இருந்துட்டாங்க. இப்படி என்று பிறருடைய குடும்பத்தை ஒப்பிட்டு தான் நிறைய பேர் தனது குடும்பத்துக்கு என்ன செய்கிறாங்க, புள்ளி விவரங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மார்க்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், சிலர் புத்திசாலித்தனமாக குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க. அவர்களுடைய பிரச்சனையை இதை சொல்ல முடியாது. புத்திசாலித்தனமான குடும்ப வாழ்க்கை என்ன, நம்ம கோப நேரத்தில், குடும்பத்துடைய கோப நேரத்தில் நம்ம வெளியே போகிற நேரத்தில் நம்மளுக்கு நெருக்கமான நண்பர் சந்திக்கிறான், அவனுக்கிட்ட நீங்கள் ஆறுதல் தேடுறீங்க. ஆறுதல் தேடுற நேரத்தில் உங்களோட மனதில் உள்ள அந்த குடும்பம் சம்பந்தமான வேதனையெல்லாம் என்ன செய்றீங்க, அவனுக்கு கொட்டிடுறீங்க. அவன் உங்களையே நலவு விரும்பக்கூடிய ஒரு புத்திசாதுரியமான ஒரு மனிதனாக இருந்தால் அவனோட குடும்பத்தை பற்றி உங்கள்கிட்ட பாராட்ட மாட்டான், உங்களுக்கு ஆறுதல் சொல்லி வழிகாட்டிட்டு விட்டுருவோம். எல்லா குடும்பத்திலும் அப்படி பிரச்சனை தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் சில நண்பர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், என்ன செய்ய, உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு, ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இதுக்காக வேண்டி சொல்லலை, நம்மளுக்கு அமைஞ்ச வாழ்க்கை இருக்குதே அப்படி என்று அவனோட வாழ்க்கையை பற்றி என்ன செஞ்சிருவான், நல்லா பாராட்டி விட்டுருவான். இவனுக்கு மனசில் என்ன செய்ய ஏற்றுக்கொள்வான், அதையும் ஏற்றுக்கொள்வான், உனக்கு அப்படி அமைஞ்சிட்டு அப்படின்னு அதே உணர்வோடு வீட்டுக்கு போவான். திருப்பி இந்த பிரச்சனை தொடர்ந்து என்ன நினைப்பான், ஊரில் எல்லாருமே நிம்மதியாகிறான், நான் மட்டும்தான் என்னது மிக மோசமாகிறான்ற ஒரு முடிவுக்கு அவன் வருகிறான். இப்படி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு சூழ உள்ள எல்லாரையும் வைத்து நமது குடும்ப வாழ்க்கையில் இந்த மாமி மருமகள் பிரச்சனை, அந்த பிரச்சனைகளை எடை போடக்கூடாது. முதலாவது நம்ம இது பழகிக்கொள்ளணும். முதலாவது எங்களை நம்ப பழகணும். எங்களால் அது முடியும், அவனால் மட்டுமல்ல, எங்களால் அது முடியும் என்று நம்ப பழக வேண்டும். இது நான் இந்த உரைக்கு பின்னால் உங்கள் சாராம்சமாக இருக்க வேண்டியவர்களை முதலாவது சொல்கிறீங்க. நான் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு போக இயலாது. நான் அந்த பயானில் முடிஞ்சு 8 பாயிண்ட் சொல்லிட்டேன்னு வைங்களேன், மௌலவி அவர்கள் 8 பாயிண்ட் சொல்லிக்கிறாங்க, அதனால் இந்த அடிப்படையில் தான் வாழ்க்கையை பண்ணி பாடமாக்கிட்டு போயிடுமா லைஃப்பில், இயலாது. அதனால் சில மனநிலைகளை நான் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது அதாவது இது நான் சொல்லக்கூடியவைகள்
இந்த மாதிரி அதாவது குடும்ப விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அதாவது இந்த மனைவி தாய் பிரச்சனைக்கெல்லாம் இதை நீங்கள் ஒரு முன்னுரையாக பதிய வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த முன்னுரைகள் உங்களோட மனதில் இருக்கணும். கடைசியாக நான் எல்லாம் சொல்லி முடித்த பின்னால் நீங்கள் உங்களுக்கு அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான பதிவுகள் இது உண்டு. இன்னொன்று என்ன தெரியுமா, சிறந்த முடிவாக உங்களுக்கு அமையும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில் மனைவியுடைய பிரச்சனையும் தாயுடைய பிரச்சனையும் அதிகரிப்பதும் குறைவதும் உங்களது கையில் தான். அது நீங்கள் எவர்களோட காரணம் சொன்னாலும் சரி, மனைவிக்கு நீங்கள் 1000 ரீசன் சொன்னாலும் சரி, தாய்க்கு 1000 ரீசன் சொன்னாலும் சரி, அது அதிகரிப்பதும் குறைவதும் ஆண்மகனுடைய கையில் என்பதை நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் இதுக்கு காரணம் சொல்ல வேணாம், யாரையும் காரணம் சொல்ல வேண்டாம். பிரச்சனை அதாவது பிரச்சனை இல்லாத ஒரு மனைவி எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்றெல்லாம் நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். நிறைய பேர் இந்த 2 பிரச்சனையை வளர்ப்பதும் தீமூட்டுவதும் யாருடைய கையில் உள்ளது, அதை அணைப்பதும் இந்த ஆண்மகனுடைய கையில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் மனதில் எடுங்க. இந்த முன்னுரைகளை கொஞ்சம் பதிய வச்சுக்கோங்க. குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எந்த சிக்கலை அதாவது இந்த தாய்க்கும் மனைவிக்கும் இடையில் எந்த சிக்கலை நீங்கள் அணுக போனாலும் இது ஞாபகம் இருக்கணும். ஏனைய குடும்பங்களை ஒப்பிட்டு நான் முடிவெடுக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம் என்ன, பிரச்சனை இந்த 2 பேருக்கு இடையில பிரச்சனை அதிகரிக்க வைப்பதும் குறைய வைப்பதும் எனது கையில் உள்ள விஷயம்தான். பிரச்சனை இல்லாமல் ஆக்கலாது, ஆனால் கூடுவதும் குறைவதும் எனது கையில் உள்ள விஷயம். எங்கேயாவது ஒன்று கூடிச்சுன்னு சொன்னால் நீங்கள் யாரிலையும் குற்றம் சாட்டாமல் தனியாக இருந்து என்ன செய்ய ஏன் இது கூடிச்சு, நான் எப்படி செஞ்சிருந்தா இது கூடி இருக்காது. நம்ம நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லாமல் எந்த பிரச்சனையை கூடுதலாக யோசிப்போம், கம்பெனி பிரச்சனையை மட்டும்தான் சரியாக யோசிப்போம். குடும்ப பிரச்சனையை யோசித்து முடிவெடுத்தவன் யாராக இருக்கிறாங்களா? 100% ஆட்கள் குடும்ப பிரச்சனையை யோசிச்செல்லாம் என்ன செய்யறதில்ல, முடிவு எடுக்கிறது இல்லை. அது போகிற போக்கு அப்படியே போய்கொண்டிருக்கு. அதுக்கண்டு ஒரு யோசனை கொடுத்து என்ன பிரச்சனை என்று யாராவது யோசித்து முடிவெடுத்தவங்க இருக்கீங்களா? 10 விஷயத்துக்கு எடுத்திருப்போம், ஒரு 5 விஷயத்துக்கு எடுத்திருப்போம். ஆனால் 90% விஷயம் குடும்ப வாழ்க்கை அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் போய்கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் அது போய்கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் தான் முழுமையான காரணம் என்பதை பதிய வச்சுக்கோங்க. பிரச்சனை வந்து அது அதிகரிப்பதும் பெரிதாவதும் சிறிதாவதற்கும். மூன்றாவது இன்னொரு பதிவு, முடிதெல்லாம் முன்னுரைகள் இன்னொரு பதிவாக வச்சுக்கோங்க. எந்த குடும்ப பிரச்சனை வந்தாலும் தாய் உங்கள்கிட்ட மலன்னு சில விஷயங்களை கொட்டுறா, மனைவி உங்கள்கிட்ட மலன்னு அதே பிரச்சனையை கொட்டுறா. இப்போ உங்களுக்கு என்ன செய்யும்? 2ல் ஒரு வார்த்தை நீங்கள் பேசுவீங்க, இதுக்காக வேண்டித்தான் நான் இந்த வேலை செய்கிறேன்னு ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களே விரக்தி அடைகிறதுக்கு மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவீங்க. அல்லது என்ன செய்வீங்க தெரியுமா, உடனே ரிசல்ட். யாருக்கு ரிசல்ட்டு? தாய்க்கு உடனே ரிசல்ட்டை கொடுத்துருவீங்க. அடுத்து யார்? மனைவிக்கு உடனே ரிசல்ட்டை கொடுத்துருவீங்க. ஒன்றில் உங்களையும் விரக்தி அடைகிற மாதிரி மனைவிட்ட முறையிடுவீங்க, ஒன்று உம்மாட்ட முறையிடுவீங்க. என்னால் இதான் பிரச்சனை, நான் எவ்வளோ செஞ்சாலும் வேலை இல்லைன்ற ஒரு முறைப்பாடு போயிட்டு இருக்கும். அல்லது என்ன செய்வீங்க, உடனே ரிசல்ட் கொடுத்துருவீங்க. இதுக்கு ஒரு பதில், அதுக்கு ஒரு பதில், அப்படி என்னது கிராஸ் கொஸ்டின் கேட்டு 2 பேர் சைட்டையும் உடைச்சிருவீங்க. நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கிராஸ் கொஸ்டினும் உங்களுக்கு நியாயமாகவே விளங்கும், உங்களுக்கு டோட்டலியாக நியாயமாக இருக்குது. நாங்கள் கேட்ட இது சரியா, இது எல்லாம் சரியாக தானே கேட்டிருக்கீங்க, அங்கே ஒரு கோட்டை உண்டாக்கிடுவீங்க. அதனால் 3ஆக பதிவு செஞ்சுக்கோங்க, பிரச்சனை சொல்லுகிற நேரத்தில் முதலாவது கேட்க மட்டும் பழகுங்கள். அந்த இடத்துல எந்த தீர்ப்பு சொல்ல வேண்டாம். சீரியஸாக நீங்கள் நினைத்தாலும் சரி, பிரச்சனையை தாய்மார் சொல்கிறாங்களா, அதே போல் என்னது உங்களோட மனைவி சொல்கிறாங்களா, அவர்களுடைய பிரச்சனையை சொல்கிறாங்க என்பதற்கு ஒரு காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் அதாவது ஒரு நீங்கள் ஒரு நீதிபதி என்று வைங்க. நீங்கள் ஒரு நீதிபதிக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்? லட்சக்கணக்கான பிரச்சனை வரும். அவனோட சம்பந்தப்படாத பிரச்சனை நினைக்கக்கூடாது. உயிர் போகிற பிரச்சனை நீதிபதிக்கு வரும். ஆனால் ஒரு நீதிபதியுடைய கடமை என்ன? எல்லாவற்றையும் உள்வாங்கணும். கேட்குற டைம்லேயும் அவன் இடையில பாஞ்சு என்ன செய்யக்கூடாது, இவர் நீ சரி வர மாட்டேன், பார்க்கக்குள்ளே விளங்கடலாம் என்ன செய்யலாது, பேச முடியாது. நீ ஒரு முறை கிட்டத்தட்ட 10வது முறை கோர்ட்டுக்கு வந்துடுற, நீ சரி வரவே மாட்டேன்னு என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. அந்த பிரச்சனையை கேட்கத்தான் வேணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நீதிபதியாக உங்களை நியமித்துக் கொள்ளுங்க. நியமிச்சு என்ன செய்யுங்க, என்ன பிரச்சனை தாய் சொன்னாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து வையுங்கள். டோட்டல் பிரச்சனையை கேட்கக்கூடிய மகனாக நான் இருக்கிறேன். நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமா என்கிட்ட சொல்லுங்கள். சிலவங்க பிரச்சனையை சொல்லுங்கன்னுவாங்க, ஆனால் வாசலை மூடிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படி என்று சொன்னால் பிரச்சனையை சொல்லுங்க, நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்? நீங்கள் சத்தம் போடுவீங்கன்னு தெரியும், நீங்கள் எரிஞ்சு விழுவீங்கன்னு தெரியும். அதனால் 3வது கட்டமாக என்ன உண்டாக்கிக்கங்க, அவர்களுக்கு நீங்கள் பிரச்சனையை சொல்வதற்கான வாசலை திறந்து வைங்க. அதே நேரம் எந்த தீர்ப்புக்கு என்ன செய்ய வேண்டாம், வழி திறக்க வேண்டாம். கோர்ட் எட்ஜர்ன்னு சொல்லுவாங்க, என்ன தள்ளி வைக்கப்படுகிறது. எப்போ? அடுத்த கிழமை தான். சின்ன பிரச்சனை அழகாக இன்றைக்கே முடிக்கலாம், அவன் என்ன செய்வான், அடுத்த கிழமை ஒற்றி வைக்கப்படுகிறது. அதுக்குள்ளே குற்றவாளி என்ன செஞ்சிருவான், வேறொரு காரணத்தால் விளங்கிடுவான். அதனால் 3வது கட்டமாக மனப்பதிவு உண்டாக்கிங்க. என்ன மனப்பதிவு?
எந்த பிரச்சனை, அந்த எவ்வளவு சீரியஸான பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல முறையில் காது கொடுத்து கேளுங்க. எப்படி கேட்கக்கூடாது? சரி சரி எப்போ முடிஞ்சுதா, சரி ஓப்பன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? பிரச்சனையை காது கொடுத்தும் கேட்க வேண்டும், என்ன தீர்ப்பு சொல்லணும். இப்போ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மனைவியுடைய முழு எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது நியாயமா அப்படின்னு சொல்ல பார்ப்பாங்க. தாயிட முழு எதிர்பார்ப்பு என்ன இருக்கணும்? அவன் உணர்ச்சி வசமாக பேசுவாங்க. இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எந்த முடிவு எடுக்கக்கூட எல்லா பிரச்சனையும் கேட்க பழக வேண்டும். அந்த இடத்துல பேசவே கூடாது. அந்த இடத்துல பேசவே கூடாது. நீங்கள் உங்களுக்கு இப்போ பதில் சொல்லாட்டி இது சரி வராது. என்ன ஏன்னா இப்போ இதெல்லாம் சொல்லி முடிஞ்ச வர கூட உங்களுக்கு பிரச்சனையை கேட்குற டைமில் வரும், அது சொன்னது சரிதான், ஆனால் இந்த பிரச்சனையை கட்டாயம் பேசித்தான் ஆகணும் தான் ஒரு ஐடியா வரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த செகண்ட் என்ன செய்ய வேண்டாம்? பேச வேண்டாம். இது நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேச வேண்டாம். அடுத்தது நான்காவதாக புரிந்து கொள்ள வேண்டும், மாமி பற்றி, அதாவது கணவனுடைய தாய் பற்றி பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் மனைவிக்கு எதிரானதல்ல. அதாவது கணவனுடைய தாய் பற்றி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், கணவனுடைய தாய்க்கு இந்த ரைட் இருக்கிறது, அவங்க இப்படி நடந்து கொள்ளலாம், அவர்களுக்கு இன்ன உரிமை இருக்கிறது, நம்ம பேச போறோனே, இது எல்லாம் மனைவிக்கு எதிரானதல்ல, மனைவிக்கும் உரியது. ஏன்? இன்னொரு 10 வருடத்தில் அவர்களும் இதே ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க. இன்னொரு 10 வருடத்தில் அவர்கள் என்ன செய்ய, உதாரணமாக நான் இந்த இடத்துல மனைவியுடைய உரிமைகள் அப்படின்னு பேசுகிறேன்னு வைங்களேன், மாமியுடைய உரிமைகள் பேசுகிறேன். இதில் பெண்களுக்கு மிகவும் விருப்பமான பகுதியாக எது இருக்கும்? மனைவியுடைய உரிமைகள் பகுதி இருக்கும், மாமியுடைய உரிமை பகுதி இருக்காது. 10 வருஷத்துக்கு பிறகு இதே சீரியை போட்டால் எது விருப்பமாக இருக்கும்? மாமியுடைய உரிமைகள் பகுதியெல்லாம் என்ன செய்ய விருப்பமாக இருக்க, அவங்கள அதே பொசிஷனுக்கு போகிறாங்க. அதனால் நான்காவதாக மனதில் பதிய வைக்க வேண்டும், இது பெண்களுக்குரியது. சரியா? மனைவியும் என்ன ஒரு பெண், மாமியும் ஒரு பெண், பெண்களுக்குரியது. மனைவி ஆகினால்தான் மாமி ஆகலாம், மனைவி ஆகினா தான் என்ன செய்யலாம்? மாமி ஆகலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க, அடுத்த செகண்ட் கிளாஸுக்கு என்ன செஞ்சிருவீங்க? போயிடுவீங்க. முதல் தரத்தில் உள்ளது இப்போ பேசப்பட போகுது, 2வது தரத்துக்கு நீங்கள் போவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு அது என்ன செய்யும்? புரியும். மகளாக இருக்கின்ற பொழுது தாயுடைய கட்டளைகளை நீங்கள் வெறுத்திருப்பீங்க. தாயாக இருக்கின்ற பொழுது இப்போ மாமியிட கட்டளை என்ன செய்றீங்க? மாமியுடைய சில விஷயங்களை வெறுக்கலாம். நாளை நீங்கள் அங்கேயும் போகலாம். மனைவிக்கின்ற சில உரிமைக்கு அதையும் பேசுவேன். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான விஷயம் அதுதான். என்ன மிக அடிப்படையான விஷயம்? அதாவது நீங்களும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வர போறீங்க. அதனால மாமி சம்பந்தமான ஏதாவது உரிமைகள் ரைட்டு கண்டு பேசப்பட்டால், நம்மட மாமி சரி வராது, நம்மட மாமி இந்த மாதிரி இல்லை அப்படின்றலாம் எதையும் யோசிக்காம, நானும் அதே இடத்துக்கு தான் என்ன செய்ய போறேன், போகிறேன், எனக்கு இஸ்லாம் வழங்கிய உரிமைகள் என்று என்ன செய்ய, அதை நினைத்து கொள்ள பழக வேண்டும். அடுத்ததாக, அதாவது நீங்க பார்க்கலாம், மனைவியுடைய வெறுப்பு என்பது மாமியோட மட்டும் நிற்காது. மனைவியுடைய வெறுப்பு என்பது கணவனுடைய தங்கச்சி, கணவனுடைய தாத்தா, கணவனுடைய தம்பி, கணவனுடைய தம்பியுடைய மனைவி, விளங்கிட்டா, இங்கெல்லாம் போகும். 2வது மருமகள், 3வது மருமகள், அதான் மைனி, இது எல்லாம் போகுமா இல்லையா? எல்லா பகுதிக்கும் என்ன செய்யும்? போகும். அதனால இந்த வெறுப்பு என்பது எதனோடு சம்பந்தப்பட்டது என்பதை புரிஞ்சுக்கணும். அல்லது வெறுப்பு என்று சொல்றதை விட தூரம் என்பது, இடைவெளி என்பது எதனோடு சம்பந்தப்பட்டது. ஏன் அது மாமியோட மட்டும் நிற்கிதில்லை, மாமியோட மட்டும் நிற்காது. பெரும்பாலும் மாமியோட உள்ள பிரச்சனையெல்லாம் யாருக்கு சேர போகும்? உங்களோட தங்கச்சி அப்படின்ற ஒரு பகுதிக்கு போகும், உங்களுடைய தாத்தான்ற ஒரு பகுதிக்கு போகுமா இல்லையா? அடுத்தது 2வது ஒரு மருமகள் வந்திருப்பாங்களே, அந்த மருமகளுக்கு போகும். எல்லாருக்கும் சார்பாகத்தான் அது என்ன செய்யும்? வேலை செய்யும். அப்ப இது எதை வைத்து வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனுடைய உறவுகள் அனைத்தையும் இது சாரும், கணவனுடைய உறவுகள் அனைத்தையும் இது சாரும். இதுக்கு என்ன காரணம், எங்கிருந்து வருகிறது? எனவே இதெல்லாம் நீங்கள் நிறைய பிரச்சனையாக பார்க்கவும், நிறைய கணவன்மார் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனது தங்கச்சிக்கு எதிர்ப்பு, எனது மாமிக்கு எதிர்ப்பு, என் குடும்பமே இவளுக்கு பிடிக்குதில்லைன்னு. உங்களோட குடும்பமெல்லாம் பிடிக்காமலாம் இல்லை, அதனால் வெறுப்பின் காரணமாக செயல்பட இங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஏன் பிடிக்காம இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. சில குடும்பங்களை பாருங்க, தனது சொந்த தாய் அதாவது தந்தையை விட கூடுதலாக மாமியோட குடும்பத்தை என்ன செய்வாங்க? விரும்பக்கூடிய மருமகள் மாதிரி நிறைய பேர் நீங்கள் காணுவீங்க. அது மாதிரி இருக்காது, அந்த அளவு விருப்பமாக அவர்கள் இருப்பார்கள். அந்த இடத்துல இந்த காரணம் இல்லை, நல்லா அவதானிச்சு பார்த்தா வழங்கும். அந்த இடத்துல நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த காரணம் இருக்காது. அதுக்கு மாமியும் காரணம் அல்ல, மருமகளும் காரணம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது, அது அந்த இடத்துல என்ன செய்யாது, இருக்காது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒப்பீட உற்றுணும். ஒப்பீடு என்ன? இது இந்த இந்த சோதனைக்குதே, இந்த ஒப்பீட்டு சோதனை சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கிறது. பிள்ளைகிட்ட கேட்குறது, உனக்கு உம்மி நல்லா விருப்பமா, அபி விருப்பமா, வாப்பா விருப்பமா, உம்மை விருப்பமா? அப்போ புள்ள போய் உம்மாட்டு இருந்தேன்னு வைங்களே, நான் உனக்கு அது வாங்கி தரலையா, வாப்பா இங்கிருந்து, நீ என்ன விரும்பல, உம்மாட பக்கமே போறாய் அப்படின்ட்டு இது உம்மா வாப்பு கடலை எங்கேயா ஒரு முகாரணம் நடக்குமா? ஹராமல்ல அப்படி ஒப்பிடுறது. நான் கேட்குறேன், தாயும் தந்தையும் ஒரே தரம்,
மகன் வந்து கவனிக்க வேண்டிய தாய் முற்படுத்தப்பட்டாலும் 2 பேர்ல விருப்பத்துக்கு ஒரே தரம் தான். இதே கேள்வி எங்க வரும் தெரியுமா? தாயா மனைவியா, தாயா மனைவியான்னு ஒரு ஒப்பீடு போடுவாங்க. தாய் தான் சொல்றாங்க தான் எல்லாரும். ஒரு கேள்வி, தாய் தான் என்று சொல்றவங்கள்ட்ட எல்லாம் கேள்வி, மனைவிக்கு உங்களோட ரகசியம் கூட தெரியுமா, தாய்க்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், தாய்க்கு விட யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தான் தெரியும். அப்ப தாய் தான் சொன்னா சொல்ல வேண்டியது நல்லது. அங்க எல்லாவற்றையும் அங்க சொல்ல வேண்டியது, அம்மா இந்த வாழ்க்கையில எனக்கு இப்படி தவறு, அப்படி ஓப்பனா சொல்லுங்க பாப்போம். இல்ல, நிறைய பேர் மனைவிட்ட வெளிப்படையா நடக்கிற அளவுக்கு எங்க நடக்க மாட்டாங்க, உமா அப்பாவுக்கு முன்னாள் நடக்க மாட்டாங்க. அப்ப ஏன் நீங்க தாய் தான் முற்படுத்துறீங்க? இந்த ஒப்பீடே பிழை. மனைவி ஒரு ஏங்கல், தாய் தந்தை இன்னொரு ஏங்கல். இது ரெண்டும் ஒப்பிடக்கூடாது. இது ரெண்டும் என்ன செய்யக்கூடாது? எப்பையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. கார் வேகமா ஃப்ளைட் வேகமானு கேட்டா பிழை. கார் வேகமா மோட்டார் பைக் வேகமானு கொஞ்சம் கேட்கலாம், ரெண்டும் ஒரே இடத்துல ஓடுறது. இது வானத்தால் ஓடுறது. இதே என்ன செய்யக்கூடாது? ஒப்பிடக்கூடாது. அங்க பல காரணங்கள் சொல்லலாம். இப்படி ஒப்பீடு என்னது நிறைய பேர் இந்த ஒப்பீடு இருக்கு. தாயா என்று வந்தா நான் என்ன செய்வேன், தாயத்தான் முற்படுத்துவேன் அப்படி என்று சொல்ற மாதிரியான ஒரு ஒப்பீடு இருக்கு. ஒப்பீடு பிழை. இன்னும் சொல்ல போனால், மனைவிக்கு நீங்க 1 லட்சம் கொடுக்குறீங்க வீட்டு செலவுக்கு, அதே செலவுக்கு தாய்க்கு கொடுக்கிறது கடமையா? கடமை இல்லை. அப்ப இப்ப யாரு முற்படுத்தல்? தாய் தான் முற்படுத்தல். நீங்க இந்த கோணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, ரகசியத்தை சொல்வதில் மனைவி, பணம் கூட கொடுப்பதில் மனைவி, வீடு கொடுப்பது யாருக்கு கடமை? தாய்க்கு கடமை. அதே நேரம் இந்த மனைவிக்கு கடமை. ஆனா தாய் உங்களுக்கு கடமைன்னு சொல்லப்படல. வீடு கொடுப்பது கடமை, நீங்க அந்த தாயை கவனிக்கணும், செலவழிக்கணும், அது வேற. ஆனால் அவர்களை மனைவி ஒப்பிட்ட யாருக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது? மனைவிக்கு. எனவே இந்த ஒப்பீட முதலாவது விட்டுறணும். இதை வந்து சிலர் என்ன செய்யறேன்னு சொன்னா, சும்மா சம்பந்தம் இல்லாத இடத்துல நோகடிச்சுக்கிறது. அது எங்கள்கிட்ட நிறைய பழக்கம் இருக்கு. மனைவிட்ட திடீர்னு சும்மா ஆரம்பிக்கிறது, நான் எப்படியாவது ஒரு நாளைக்கு 2வது கல்யாணம் முடிப்பேன்றது. தேவையா இது? நான் கேட்குறேன். நாங்கள் சும்மா இருக்கிற டைமில் நல்லா பேசிக்கிட்டு இருப்பீங்க, சரியா? சரி, திடீர்னு உண்டாக்குறது. அதை எடுத்து இஸ்லாத்தில் இருக்குது. என்னமோ பயம் பண்ண, இவனுக்கு தைரியம் இல்லை, செய்ய தைரியம் இல்லை. மனைவிட்ட சண்டை பிடிச்சி வாயளவில் நிரூபிக்கிறது. என்னது, நான் இப்படி நடப்பேன், ஆனால் நடக்க போகிறதும் இல்லை. இது என்ன நடக்கும் சொல்லுங்க? மனைவியோட உள்ளத்தில் தேவையில்லாத ஒரு வெறுப்பு என்ன செய்யும்? வளர்க்கும். தேவையில்லாத ஒரு வெறுப்பை வளர்த்து, இதே மாதிரி தாயிட்ட மனைவிட்ட சொல்கிறது என்ன, இங்கே பாரு, சும்மா நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற டைமில் தாயா நீ என்றால் எனக்கு தாய் தான் முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, முதலாவது தாய் என்று சொல்லிக்கிறாங்க. அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. சம்பந்தம் இல்லாத இடத்துல இதை போட்டு முன்னுரையில் போட்டு அதை ஒரு சண்டை உண்டாக்கி, இப்படி ஒப்பீடு பிழை. இந்த ஒப்பீடு என்னது? பிழை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒப்பீட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய ஹசது பிரச்சனை. நான் கேட்கிறேன், யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? எல்லாம் பிள்ளைகள் தானே. ஆனால் யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெளிப்படையான அன்பு அவங்களுக்கு விளங்கிச்சு. யார் மீது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது வெளிப்படையான அன்பு விளங்கிச்சு. அந்த அன்பு விளங்கின உடனே அந்த அன்பை தந்தை எப்படி சொல்றாரு? கனவு கண்டத்தை கூட யார்கிட்ட சொல்லிடுவானா? சகோதரர்கள்ட்ட சொல்லவானான்றாங்க. சகோதரர்கள்ட்ட சொல்லவானான்னு சொல்ற அளவுக்கு அவர் அன்பா இருக்கிறார். அவங்களே என்ன சொல்றாங்க? எங்களை விட யாருக்கு விருப்பம், தந்தைக்கு யார் விருப்பமா இருக்குது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விருப்பமா இருக்கு. எந்த அளவுக்கு போச்சு? சொந்த சகோதரர்களை கொலை செய்யற இடத்துக்கு போச்சு. சொந்த சகோதரர்களை சந்தேகப்படுற இடத்துக்கு போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நிஅமத்துகளையும் வெளிப்படையாக பேச வேண்டாம். ஃபஇன்ன குல்ல நிஅமத்தின் மஹ்சூதா, எல்லா அருள்களும் பொறாமைப்படத்தக்கவைகள். எல்லார்ட்டையும் எல்லா நியமத்தையும் சொல்லி, எனக்கு அது கிடைச்சதுன்னு ஊர் ஃபுல்லாக பரப்பக்கூடாது, எனக்கு இந்த பதவி கிடைச்சதுன்னு ஊர் ஃபுல்லாக பரப்பக்கூடாது, எனக்கு இந்த அருள் கிடைச்சதுன்னு பரப்பக்கூடாது. ஏன்? உங்களை விரும்புகின்ற நல்லவர்களும் இருப்பார்கள், உங்களோடு நல்லவர்களாக இருக்கக்கூடிய உங்களை விரும்பாதவர்களும் இருப்பார்கள். பொறாமை என்ன செய்யும்? அவசரமாக மனிதனுக்கு வந்துவிடும். அப்போ முதலாவது என்ன விளங்கணும்? மனைவிட்ட யார்கிட்ட அன்பை வெளிப்படுத்தணும் பழக வேண்டும். என்றால் அன்பு என்கின்ற உள்ளம் என்ன செய்யும் என்றால் ஒப்பீடை கூடுதலாக வெறுத்து கொண்டே இருக்கும். ஒருவர் மீது உள்ள அன்பு இருக்குதே, ஒப்பீடை வெறுத்து கொண்டே இருக்கும். நீங்க ஒரு அன்பு வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் ஒப்பீடு இதுவா அதா இதுவா அதான்னு இருக்கு. ஏன் ஆயிஷா என்ன செஞ்சாங்க? விளையாட்டு பார்த்துட்டு இருக்கோல, விளையாட்டு பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்குற ஹஸ்புக் போதுமானு கேட்குறாங்க. என்ன சொன்னாங்க? போதாது. போதுமா? போதாது. 3 முறை சொல்லிட்டு கடைசியில் போதும் பண்ணாங்க. சொல்லிட்டு ஆயிஷா என்ன சொன்னாங்க? எனக்கு அந்த விளையாட்டை பார்க்குற ஆசையெல்லாம் இருக்கல, நபி அவர்களிடத்தில் நான் எந்த தரத்தில் இருக்கிறேன் என்று பார்க்க வேண்டும் என்று தான் எனக்கு இருந்தது. என்ன காரணம்? எவ்வளோ எனக்கு, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன அளவு என்ன ரேஞ்ச் என்ன, அதான் அவட எதிர்பார்ப்பு. அப்போ என்ன புரிஞ்சுக்கங்க, நீங்க முதலாவது ஒப்பீடு விளையாட்டுகளை விட்டுருங்க. சரியா? இதெல்லாம் நீங்க பாருங்க, ஓ இதெல்லாம் தேவையில்லாம நம்ம இதெல்லாம் ஹக்க நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. ஓ இது சரிதான், நாங்கள் ஒரு நாள் வீரமா பேசினதெல்லாம் சரிதான். மனைவிட்ட பேசக்குள்ள கூட என்ன செய்யணும்? நீ இந்த எங்கல்ல இந்த இடத்துக்கு யாருமே வர முடியாது, இந்த எங்கல்ல இந்த இடத்துக்கு யாருமே வர முடியாது. அடுத்தது தாயிட்ட சொல்லக்குள்ள என்ன செய்யணும்? தாயின் இடத்துல வச்சு இந்த இடத்துல மனைவி வர முடியாது, அது தாயிட்ட. இது மனைவிட்ட சொல்ல வேண்டியது தாயிட்ட சொல்றது வீரம், தாயிட்ட சொல்ல வேண்டியது போய் மனைவிட்ட சொல்றது வீரம். மனசுல இஹ்லாஸா இருக்கிறான்னு அர்த்தம் இருக்கு.
இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும். இப்போ நான் சொல்லுகின்ற இந்த அடிப்படைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தாக நீங்கள் பாருங்கள், மிக முக்கியமான விஷயம், மனைவிமார்களில், அதாவது தாய்மார்களில் மனைவி இல்லாத மகனை விரும்பக்கூடிய தாய்மார்கள் இல்லை. மகனுக்கு மனைவி இல்லாமல் போக வேண்டும் என்று விரும்பக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்களா? இல்லை. என் மகன் எப்படியோ ஒரு மனைவியோடு வாழ வேண்டும் என்ற தாய்மார்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் என் கணவனுக்கு தாய் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று விரும்பக்கூடிய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அதை நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளணும். எல்லா தாய்மார்களும் இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்களும் பெண்களும் அவங்களுக்கு எதிராக எடுக்கக்கூடாது. ஏன், நீங்களும் ஒரு 10 வருஷத்தில் அதே இடம் திருமணம் அந்த இடத்துக்கு போகிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். அதனால் மனைவிமார்கள் என்றவர்கள் தன்னை மாமி என்ற இடத்துல வச்சு நினச்சி பாருங்க, உங்களது மகனுக்கு மனைவி இல்லாமல் இருப்பதை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, விரும்ப மாட்டீங்க. ஆனால் தாய்மார்கள் என்ன செய்வாங்க, தன் மகனுக்கு மனைவி இல்லாமல் இருப்பதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் மனைவிமார்கள் தனது தாய்க்கு ஒரு பொழுது என்ன, அதாவது கணவன் இல்லாமல் தனது கணவனுக்கு தாய் இல்லாமல் இருப்பதை என்ன செய்வார்கள், விரும்புவார்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாமி மௌத்தாகிட்டா நம்மளுக்கு பிரச்சனை முடிஞ்சுது, வாழ்க்கை சந்தோஷமாக போகும். ஆனால் அவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் இவள் இல்லாமல் போனால் நல்லாண்டெல்லாம் சொல்கிற தாய் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டா, எனக்கு என் மகன் அதாவது மனைவி இல்லாமல் இருப்பதை விரும்ப மாட்டா. எனவே எந்த அன்பு இல்லை வேகமாக இருக்குது, தாய் அன்பு என்பது மகன் பக்கம் வேகமாகத்தான் இருக்கும். விவாகரத்து என்று நடந்துட்டால் மனைவி இன்னொருவரை திருமணம் முடிக்கலாம், அப்படித்தானே? இது இயல்பு. தனது கணவனுடைய கண்ணியத்தை காத்து இதற்கு பின்னால் திருமணம் முடிக்க மாட்டேன் என்றிருந்த மனைவிமார்கள் இல்லை. பிள்ளைக்காக வேண்டி திருமணம் முடிக்க மாட்டேன் இருந்த தாய்மார்கள் தானே செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த மனைவியாக இருந்தாலும் எதுக்காக நினைப்பாங்க, தாய். சரி, அந்த தாய் என்கின்ற உணர்வில் நான் கணவன் முடிக்க மாட்டேன், எனக்கு 2 பிள்ளை நான் ஒழுங்காக வளர்ப்பது தான் எனது லட்சியம் என்று இருந்துருவாங்க. இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில முன்னுரைகள். இது அடிப்படை. மௌனமாக இருப்பது, தேவையில்லாத ஒப்பீடுகளை தவிர்ப்பது, மனைவியுடைய அந்தஸ்தையும் இந்த ரேஞ்சையும் ஒப்பிட்டு கொண்டிருப்பது, இது போன்ற விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்ம ஆழ்ந்து அறிய வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள். இது ஒரு அம்சம். இந்த முன்னுரைகளில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், கணவனுக்கென்று சில இயல்பு இருக்குது. அதாவது ஒரு ஆண்மகனுக்கென்று சில குணங்கள் இருக்குது, பெண்களுக்கென்று சில குணங்கள் இருக்கின்றன. இதிலையும் ஒவ்வொரு குடும்ப பிரச்சனையும் கூடுவதும் குறைவதும் சூழ்நிலை காரணம் இருக்குது, குணநிலை காரணம் இருக்குது, மனநிலைகள் காரணம் இருக்கின்றன, பொருளாதார சூழல் காரணம் இருக்கின்றன. வெறுமனை பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை மட்டும்தான் காரணம் என்பதல்ல. இதிலையும் கணவனோட, அதாவது நடுவில் இருக்கக்கூடிய ஆண்மகனுடைய டீலிங் இருக்குது, இது காரணமாக இருக்கின்றன. இப்படி நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்குது. சில மனைவிமார்கள் அமைந்திருப்பார்கள், ஒன் ஷொட்டா பேசுகிற மனைவிமார்கள், கேட்டால் என்ன செய்யும், வெட்டுண்டு துண்டா பதில் வர மனைவிமார்கள் இருப்பாங்க. இதை கணவன் என்ன செஞ்சு கொள்வான், பொறுத்துக்கொள்வான் தனது மனைவி என்று சொல்லி. ஆனால் யாருக்கு இது மெச்சாகாது, மாமிக்கும் மெச்சாகாது. இது பிரச்சனைகளை வளர்க்க வாய்ப்பு இருக்கு. சில மனைமார் அமைவாங்க, எல்லா வகையிலும் சாஃப்டாகவும் குணமாக இருக்கிறது. அங்கே மாமி உரமாக இருந்தாலும் இந்த சாஃப்ட் குணம் என்ன செஞ்சிடும், பிரச்சனையை குறைத்து விடும். இங்கே மாமி நல்லாக இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை என்ன செஞ்சிடும், பிரச்சனையை கூட்டி விடும். இப்படி பல சிக்கல்கள் இருப்பதை நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்போ எல்லா விஷயத்திலும் நீங்கள் மனதுக்கு உள்வாங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் தான் இந்த பிரச்சனையை கூட்டுவதும் குறைப்பதும். இதை ஏன்னா உங்கள் 2 பேரும் யாரை நீதிபதியாக்குறாங்க, உங்களே தான். நீ சொல்லு மகனன் அடிப்படையில் உங்களே முன்னிறுத்துவாங்க, கணவன் அடிப்படையில் அவர்களை முன்னிறுத்துவார்கள். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னால், இதிலேயே இன்றைக்கு வராசத்தாக்குற ஒரு நிலைமை வருது. வராசத்தின என்ன, மரபாக்கம் செய்யுது. தமிழில் சொல்கிறேன் மரபாக்கம். மரபாக்கம்னா என்ன தெரியுமா, எல்லா டிவி சேனல், பேப்பர், ரேடியோ, பேச்சுவார்த்தை எல்லாத்துலேயும் மாமி மருமகள் ஒரு பனிப்போர் உண்டாக்கிட்டாங்க. இது நல்லா வளர்த்துட்டு வச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்கு இப்போ ஆயிட்டேன்னா, இது உலகத்தில் காகிதாக்கல்ல உண்டு, இப்படி ஒன்றது ஒரு காகித அடிப்படைகளில் உண்டு, நடந்து தான் ஆகணும் அப்படி என்ற அடிப்படையில் என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, மாமி மகள் பிரச்சனை என்பது மீடியாக்களில் காட்டினாலும் பெரிய பிரச்சனையாக தான் என்ன செய்யுது, அதை காட்டுது. ஒரு பத்திரிகையில் வாசித்தாலும் நல்ல செய்தி வாசிக்க மாட்டான். எப்படி ஒரு மாமி மகள் சிறந்த முகையில் வாழ்ந்தாரும் எந்த பேப்பரையை பார்ப்பீங்களா, இல்லை சண்டை பிடிச்சி லாமனை ஊற்றி எரிச்சு விட்டான்னு தான் என்ன செய்வீங்க, ஒரு செய்தியை பார்ப்பீங்க. எங்கேயாவது பிரச்சனை சண்டையும் அழிவு நடந்திருந்தா அந்த செய்தி அப்படியே பத்திரிகை ஆக்கிடுவான். எங்கேயும் நல்ல செய்திகள் பத்திரிகையில் வரதில்லையே, ஏதாவது மாற்றி நடந்தால் தான் ஒரு 2 பேர் நல்ல முறையில் வாழ்ந்தார்கள் முன்மாதிரின்னு வரவே வராது. என்ன வரும் தெரியுமா, அடிச்சுட்டு செத்தாங்கன்னு சொன்னால் அதான் செய்தி, தலைப்பு செய்தியாக வருவதை நம்ம பார்க்குறோம். இதனால் என்ன நடக்குது தெரியுமா, திருமணம் முடிக்கக்குள்ளேயே டோட்டல் அனுபவம் பட்ட அந்த மனைவி தன் மகளுக்கு ஏன்னா அவன் நல்லா அனுபவப்பட்டுட்டா மாமிட்டால, இங்கே பாரு நான் நல்லா பாடுபட்டிக்கிறேன், இப்போ நீனும் போகிறது எங்கே, இந்த மாதிரி இடத்துக்கு தான், நீ முதலாவது என்ன செஞ்சிடணும்னு அத்தனை வழியையும் என்ன செய்கிறது, பிரிக்கக்கூடிய வழியெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறது.
அப்போ என்ன நடக்குது? மரபாக்கம் உள்ளத்தில் செய்யப்பட்டதுனால என்ன நடக்கும்? இது மாதிரி நிறைய பேர் இந்த மிடில் ஈஸ்டில் வாழக்கூடிய, வெளிநாட்டில் வாழக்கூடியவங்கலாம் பேசுகிற சிலவங்களை பார்த்தீங்கன்னா, குடும்பம் வாழக்கூடிய, அல்ஹம்துலில்லாஹ் நாட்டில் உள்ள பிரச்சனைகள் இங்கே இல்லை, என்னடா இந்த தீவிரவாத பிரச்சனைகளான்னு பார்த்தா இல்லை, மாமி மருமகள் பிரச்சனை இல்லை, அடுத்து விட்டு பிரச்சனைகள் இல்லை, அந்த குடும்பத்தில் பிரச்சனை, இதுதான் சொல்கிறாங்க. என்ன அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன இவங்க நினைக்கிறாங்க பிரச்சனை இல்லைன்னா என்ன தெரியுமா? தூரத்தில் இருக்கிறேன்னா பிரச்சனை இல்லை, அந்த குறிப்பிட்டு ஓடி வந்துட்டோம், அதனால் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு பிரச்சனை இழந்தால் ஒரு நன்மையை இழப்பீர்கள், ஒரு பிரச்சனை இழந்தால் நன்மையை இழப்பீர்கள். அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு செய்தி பார்த்தேன். என்னன்னு சொன்னால், பிள்ளைகள் இருக்கிறாங்களே, பிள்ளைகள் இன்றைக்கு மிச்சமே பிள்ளைகளுடைய குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்கன்னா வம்பு பிடிக்கிறது. வீட்டுக்கு யாராக வந்தால் வரவானான்னு சொல்கிறது, தூர போங்கன்னு சொல்கிறது, பொருளை வந்து இது ஏண்ட பொருள் தான் யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாங்க கேட்டால் கெமிக்கலாம், இன்றைக்கு உள்ள சாப்பாடு கெமிக்கலால் வந்த வினை அப்படின்னு இப்படி இவங்களாம் ஒரு கற்பனை பண்ணி என்னது கெமிக்கல் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு முடிவெடுத்திக்கிறாங்க. ஆய்வெல்லாம் செஞ்சு அதெல்லாம் காரணம் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களே என்ன நிம்மதியாகிறோம்ண்டு, அதனுடைய விளைவு தான் இது. நீங்களே என்ன பழக்கிறீங்க? மற்றவங்களோட பொருட்களை தொடக்கூடாது, அவன் தொட விடவும் மாட்டான். நீங்கள் என்ன பழக்கிறீங்க? மற்றவங்களோட புள்ளத்தோட, உங்களுக்கு கூட்டாளியாக இருந்தாலும் தொடக்கூடாது, அடுத்த வீட்டுக்காரனாக இருந்தாலும் தொடக்கூடாது, எவன்ட பொருளையும் டச் பண்ணக்கூடாது. பழகிட்டீங்களா? அவன் டச் பண்ணவும் மாட்டான். அதுக்கு எங்களை உங்கள் பெற்றோர்கள் பாராட்டுவாங்க, மாஷாலா இவன் வந்து மற்றவனுக்கு ஒன்றும் கொடுக்கவும் மாட்டான், அவனும் யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டானா, எடுக்கவும் மாட்டானா. அது உங்களோட தர்பியா தான். அவன் யாருக்கும் எடுக்க மாட்டான், கொடுக்க மாட்டான். தர்பியா ஏன் வந்தது தெரியுமா? அவன் வந்து இன்னொருத்தனுக்கு கொடுக்குற குடும்பம் மட்டும் காணலை. இங்கே பிள்ளைகள்கிட்ட நாட்டில் இருந்த டைம் என்ன செஞ்சது? உங்களுக்கு சூழ யார் இருந்தார்கள்? பெரியம்மா இருந்தாங்க, சாட்சி இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. காலையில் போயிட்டு அந்திக்கு வர வாய்ப்பு இருந்தது, கொடுத்தாங்க, எடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க தானே. இது அவன் கண்டு அட்லீஸ்ட் வெளி உலகத்துக்கு கொடுக்காட்டியும் கூட தன் உள் வாழ்க்கையில் என்ன செஞ்சான்? ஒரு கொஞ்சம் குடும்பம் அவங்களுக்கு கிடைச்சிது, கொடுத்து எடுத்து பழகி அது பழகிட்டான். ஆனால் சில இடத்துல என்ன செய்யுது? அது நடக்கவே நடக்காமிக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். என்ன? உங்களுக்கு அந்த சூழல் இல்லை. அதனால பிள்ளைகளுடைய குணநலன்கள் பாதிப்பதற்கு உங்கள் சூழலையும் கொஞ்சம் யோசிங்க. ஒரேடியாக விஞ்ஞானிகள் மாதிரி கெமிக்கல்னு முடிவெடுத்துறாம என்ன நம்மளுக்கு பின்னணி என்ன என்றதை, குழந்தை வளர்ப்பில் அது எப்படி எஃபெக்டை உண்டாக்குறது, நீங்கள் என்ன முறையில் வளர்ந்தீர்கள், குழந்தைகள் என்ன முறையில் வளர்க்கப்படுகிறார்கள், சூழல் என்ன, இந்த சூழல் என்ன, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனநிலை சரியாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான பதிவுகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை அணுகின்ற பொழுது நம்ம நினைக்கிற மட்டும்தான் சரி, நம்ம பிரச்சனையை எப்படி அணுகிறோமோ அது மட்டும்தான் சரி என்ற கோணத்தில் என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். நிறைய பேர் அந்த ஸ்டைட் சிந்தனை இருப்பதனால நிறைய பிரச்சனைகளை அணுகிக்கொள்ள முடிவதில்லை. அன்புள்ள சகோதரர்களை, இரண்டாவது கட்டமாக, முதல் கட்டம் நான் சொல்லி முடிச்சுட்டேன், இரண்டாவது கட்டமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம், மனைவி அதாவது கணவனுடைய தாய்க்கு கடமை செய்வது, வேலைகள் செய்வது கடமையா? இதான் நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. மனைவி இருக்குதே, கணவனுடைய தாய்க்கு இந்த மாதிரி அதாவது அன்றாட வேலைகளோ அது இதுகள் செய்து கொடுப்பது கடமையா? இது நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் வந்து கணவனுக்கென சில கடமைகள் வைத்திருக்கின்றன, மனைவிக்கென சில கடமைகள் வைத்திருக்கின்றன. அந்த கடமையில் இது வராது. அந்த மனைவிக்கு என்ன சொல்லலாம்? எனக்கு உங்கள் தாயை பார்ப்பதுன்ற எந்த கடமையும் எனக்கு என்ன இல்லை என்று தாராளமாக என்ன செய்யலாம், மனைவிக்கு சொல்வதற்கான முழு உரிமை இஸ்லாம் வழங்கி வச்சு, எந்த செய்தியும் ஆதாரமும் இல்லை. மனைவி வந்து கட்டாயம் அவங்களுக்கு நிறைய இந்த கணவன்மார் வந்து அப்படி ஒரு கன்வீனியன்ஸ் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? உனக்கு அவங்களும் தாய் மாதிரி தானே, முதல்ல இதை விட்டுருங்க சரியா, உனக்கு இவங்களும் தாய் மாதிரி தானே, அதுவும் ஒரு உம்மா தானே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மனைவிட தாய் உங்களுக்கு தாய் மாதிரி தானே, அந்த கவனிப்பு நடக்குதா? இந்த நீதி பேசுகிற டைமில் அந்த கவனிப்பு நடக்குதா? நடக்கலை. அதனால் இந்த வார்த்தையை என்ன செய்யணும், நம்ம எது ரைட்டோ அதை மட்டும் பேசுங்க, எது உரிமையாக அதை மட்டும் பேசணும். தாய் மாதிரி தானே என்ற ஒரு வார்த்தை சொந்தக்காரராக தான் பேசலாம். ஒரு பெரியம்மா வைக்கிறாங்க, சாட்சி ஆகிக்கிறாங்க, ஏற்கனவே சொந்தத்துக்குள்ள திருமணம் முடிச்சுக்கணும்னா தாய் மாதிரி என்று சொல்லலாம். தாய் மாதிரி ஆக மாட்டா. மகள் ஒரு பிழை செஞ்சால் தாய் என்ன செய்ய மாட்டா, கணக்கெடுக்க மாட்டா. மருமகள் பிழை செஞ்சால் என்ன செய்வா, இப்போ ஒன்று மகள் மனைவி செஞ்சு போயிட்டு இருக்கிற வேலையை இப்படி செய்யக்கூடாது, அதை பிரிக்கணும் அப்படின்னு என்ன செய்யும், ஒரு வழிகாட்டம் நடக்கும். தாயிட்டு நடக்குமா இல்லையா? ஆனால் மகளாக இருந்தால் ஏதோ மகள் கஷ்டப்பட்டுக்கிறாள், பிள்ளைய பற்றி போட்டு மிச்சம் கஷ்டப்படுற அப்படி ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்களா இல்லையா? அதனால் தாய் மாதிரி என்று தாய் இல்லை, தாய் மாதிரி ஒன்று இல்லை இஸ்லாத்தில். ஒன்றில் தாய் அல்லது முடிஞ்சுது, அவ்வளவுதான். தாய் மாதிரி ஒன்று என்ன செய்யக்கூடாது, நம்மளா ஒன்று உண்டாக்கி அதை மனைவிக்கு முன்னுக்கால காட்டக்கூடாது. கடமை இல்லை, அவருக்கு அவரோட தாயை பார்ப்பதுதான் கடமை, உங்களுக்கு உங்களோட தாயை பார்ப்பது கடமை. சரி, இதன் காரணமாக நான் வந்து உங்கள் தாய்க்கு எதுவும் செய்ய மாட்டேன் என்று மனைவிக்கு சொல்ல உரிமை உண்டு. இதன் காரணமாக அவ செய்யாமல் இருக்கலாமா என்று கேட்டால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு நுக்தாவை புரிஞ்சுக்கணும்.
கணவன்கிட்ட இருந்து கணவனுடைய கடமைகளோட நிறைய உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் கணவனுக்கு கொண்டு ஒரு கடமை இருக்கு, என்ன தெரியுமா? எங்கே வாழணுமோ அங்கே வாழ வைக்கிறது, ட்ரெஸ் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது. இது 3 தான் கணவனுடைய கடமை. ஆனால் அது மட்டும்தானே அவங்களோட கணவன்மாரெலாம் அவங்களுக்கு செய்கிறாங்க பெண்களுக்கு? இல்லை. மனைவி நம்மளோட தாய்க்கு செலவழிக்க யார்கிட்டையும் வாங்குறீங்க? கணவன்கிட்ட என்ன செய்றீங்க? வாங்குறீங்க. திருமணம் பண்ணி வந்தால் யார்கிட்டையும் வாங்குறீங்க? கணவன்கிட்ட வாங்குறீங்க. இன்னும் உள்ள நகை நட்டு அது இது பெருநாள் அதா இதா பிரயாணங்களா யார்கிட்டையும் வாங்குறீங்க? கணவன்கிட்ட வாங்குறீங்க. டோட்டல் உரிமை. இன்னும் சொல்ல போனால் மனைவிட நகைக்கு யார் ஜகாத்து கொடுக்குறான்? கணவன் கொடுத்து கண்டிக்கிறான். மனைவிக்கு இந்த அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட். அப்படி நபித்தோழர்கள் காலத்தில் வந்து அவர்களுடைய தனி ஜக்காத் அப்படி போயிட்டு இருந்துச்சு. இங்கே இன்வால்மெண்ட் என்ன? நகைகள் கூட யார் கொடுக்குறான்? ஜக்காத்து கொடு. இவன் கொடுத்த நகை, இவன் அன்பளிப்புக்கெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி. அப்போ டோட்டல் இன்வால்மெண்ட்டில் நீங்கள் கூடுதலாக எடுக்கிறீங்க, நீங்கள் கூடுதலாக செஞ்சு கண்டிக்கிறீங்க. அவன் உங்களுக்கு கொண்ட கூட தாரான்னு சொன்னால், அதாவது அவனது கடமைகளுக்கு மேலாக ஒன்றை செய்கிறான்னு சொன்னால் மனைவி எந்த மனப்பக்கத்துக்கு வரணும்? நானே என் கடமைக்கு மேலால் என்ன செய்யணும். இந்த ஒன் சைடாக எதிர்பார்த்தா என்ன நடக்கும்? கணவன் அதை மட்டும்தான் யோசிப்பான். நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், எவ்வளோ செய்கிறோம், எவ்வளோ மேலதிகமாக செய்கிறோம், நம்மளோட குடும்பம் மட்டும் பார்க்காம வேறொரு குடும்பம் மட்டும் பார்க்காம அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எல்லா விதமான இது செஞ்சு நம்மளுக்கு இந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்கிறாங்க இல்லையா? தாயை கொஞ்சம் பார்த்தா என்ன நினைக்கிறாங்களா இல்லையா? ஏன் நினைக்கிறாங்கண்டா, இவர்களும் கடமைன்னு மட்டும் வாழலை கணவன்மாரெல்லாம். எல்லா கணவன்மார்களும் தங்களது கடமைக்கு மேலதிகமாக நிறைய என்ன செய்கிறாங்க. எது கடமையோ அதோட மட்டும் நிறுத்தலை. இது எல்லா மனைமாரும் ஏற்றுக்கொள்கிற விஷயம். ஏத்திராஃப் எல்லாருடைய உள்ளத்தில் உள்ள விஷயம்தான். நம்மளுள்ள கனவுமார்கள் எல்லாம் நிறைய என்ன செய்கிறாங்க. ஒரு இங்கே இருந்து சாதாரண தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்களோட குடும்பத்தோட பேசினா இதை மட்டுமா பேசுகிறாங்க? எனக்கு நீங்கள் 3 கடமை இருக்குது, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தந்துட்டீங்க, இடத்துக்கு தந்துட்டீங்க, அதே போல் என்ன உடுப்புக்கு தந்துட்டீங்க, அவ்வளவுதான். அப்படியா பேசுகிறாங்க? இல்லை, நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும்? போகணும், அதுக்கு ஒரு செலவு அனுப்புங்க. நீங்கள் ஏலான்றீங்களா? என்ன இந்த மாதிரி கேட்டு கடமை மாதிரியே பேசுகிறீங்க. இந்த மாதிரி கேட்டு இந்த மாதிரி சார் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி அரேஞ்ச் பண்ணுறேன். தனது கடமை மாதிரி தான் கணவன் என்ன செய்கிறான், அதை நினைக்கிறான். அப்போ கடமை மாறி நினைத்து அவன் மேலதிகமாக உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனது சில ஆசைகள், அவனது சில தேவைகளை நீங்கள் கடமை மாறி நினைத்து செய்தால்தான் அது என்ன செய்யும்? அங்கனைக்கு பொருத்தமான வாழ்க்கை போகும். இல்லை என்றால் அது நடக்காது. இதனால தான் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம், இந்த உடன்பாடு நிறைய இருந்துச்சு. உருஃப், இது சொல்ற உருஃப், வளமையில் ஒன்று பழக்கத்தில் போகுமாக இருந்தால் அது வந்து கடமை என்ற இடத்துக்கு வந்துடும், நீங்கள் நிபந்தனை போடாட்டியும் கூட. உதாரணமாக ஒரு இங்கிருந்து ஒரு டெக்ஸியில் ஏறுறீங்க, தம்மாம் போகணும், ஒன்றும் கேட்கல, இறங்குறீங்க, தம்மாம் போகிறதுக்கு எவ்வளோ எடுப்பான்? இங்கிருந்து தம்மாம் போடுற எவ்வளோ எடுப்பான்னு கேட்குறேன். இல்லை ஷேர் டெக்ஸி இல்லை, சும்மா தனியாக போகணும், 25 ரியால்னு வைங்களேன், அப்படி தானே? இறங்கிட்டான், 25 ரியால் கொடுத்துட்டீங்க, அவன் போயிட்டான், நீங்களும் போயிட்டீங்க. அவன் சொல்கிறான்னு வைங்களேன், எப்படி நீ 25 ரியால் தருவாய்? 40 ரியால்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வளமையாக இங்கிருந்து இங்கே எவ்வளோ எடுப்பாங்க? 25. நீங்கள் பேசவே இல்லை அவனோட, ஆனால் அவனுக்கு அமைதியே கட்டுப்பட்டு போகிறான். இதுக்கு சொல்கிறேன்னா வளமை. எது வந்து உருஃபில் வளமையில் வந்து நிபந்தனை போல இருக்குதோ அதை என்ன செஞ்சிடணும்? சட்டமாகவே நம்ம என்ன செஞ்சிடணும்? எடுத்துக்கொண்டேன்னு. அதனால தான் இப்படி கொண்டு போய் கொடுக்குறோம். அரிசி அவன் தாரான், வந்துடுறோம், 2 பேரும் விலை பேசவும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் தெரியும் 1 கிலோக்கு இவ்வளவு தான், பேச்சு பழக்கு வழக்கம். இதே மாதிரி சமூக வளமையில் உள்ள என்னன்னு சொன்னால் கணவனுக்கு அவனுடைய தேவைகள், அவனது கடமைகளை வந்து செய்வது, அவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது, மார்க்கத்துக்கு முரணில்லாத வரைக்கும் அது மனைவிட கடமைகளில் உண்டு. அதே போல மனைவிக்கு அவனுடைய தேவைகள் முழுமையாக நிறைவேற்றுவது, செலவினங்களை கவனிப்பது, அவளுக்கு ஒத்தாசை வழங்குவது எல்லாம் யாரோட கடமையில் உண்டு? கணவனுக்கு கடமையில் உண்டு. போகுதா இல்லையா? இந்த வளமை ரசூலா அங்கீகரிச்சான். சஹீஹுல் புகாரியில் பாருங்க, 2997 இலக்கம். அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்யாணம், அதாவது ஒரு யுத்தத்துலையும் திரும்பி வராங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அவர் நேரத்தோட போகிறதுக்கு அனுமதி கேட்குறாரு. அப்போ தஸவ்வஜ்தியா ஜாபிரே திருமணம் முடிச்சிங்களா? அவன் நான் திருமணம் முடிச்சிட்டேன். பிக்ரன் அம் சய்யிபா, விதவையா கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சு. நான் ஒரு விதவை பெண்ணை என்ன செஞ்சேன்? திருமணம் முடித்தேன். வஹல்லா பிக்ரன் துலாஇபுக வ துலாஇபுஹா, சிரித்து விளையாடுவதற்காக நீங்கள் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிக்கலாமே அப்படின்றார் ரசூலுல்லாஹ். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? இல்லை, எனக்கு என் தந்தை 9 சகோதரிகளை விட்டு போயிட்டான். எத்தனை சகோதரிகள்? 9 சகோதரிகளை எனக்கு விட்டு போய்விட்டார்கள். அதனால் நான் அவர்களை வந்து கவனிக்க வேண்டும். எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் அவர்களை கவனிக்க வேண்டும். ஃபஅஹ்பப்து அன் அத்தஸவ்வஜ இம்ரஅத்தன் தஜ்மஉஹுன்ன வ தம்ஷுதுஹுன்ன வ தகூமு அலைஹின்ன. எனவே நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தா அந்த பெண்களை கவனித்து தலைவாரி அவர்களை கவனிக்கக்கூடிய, அவர்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து நான் திருமணம் முடிக்கணும்னு நினச்சேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. என்னாங்க இந்த செய்தி என்ன சொல்லுது? சகோதரிகளை கவனிக்கிறதுக்கு திருமணம் முடிக்கிறார். யாரை முடிக்கிறார்? ஒரு விதவை பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்கிறார். அந்த விதவை பெண்ணுக்கு தெரியுது இவருக்கு என்ன செய்யுது, 9 சகோதரிகள் இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அதை மறுக்கலை. இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்ல வருது? சமுதாய மனைவி கேட்கலாமா, உங்களுக்கு சகோதரிலாம் பார்க்கல, என்ன கடமையாண்டு?
ஆனால் இது சமுதாய வளமேல ரசூலுல்லாஹ் அதை என்ன செஞ்சாங்க? அங்கீகரித்தார்கள். அங்கீகரித்தார்களா இல்லையா? அங்கீகரித்தார்கள். இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை. சமுதாய ரீதியாக இந்த உருஃப் போய்கொண்டிருக்கிற இந்த வளமை போய்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நிபந்தனை போட அப்படின்னா திருமணம் முடிக்க முடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வழங்குதா? எனக்கு என்னது இந்த கடமையை நான் வேறு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு திருமணம் நிபந்தனை போடணும். நிபந்தனை போட்டால் ரசூலுல்லாஹ் அந்த நிபந்தனையை வரவேற்பாங்க. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் போடுகின்ற நிபந்தனையிலே நிறைவேற்றத்தக்க மிகவும் பொருத்தமான நிபந்தனை தெரியுமா? திருமணத்தில் போடுகின்ற நிபந்தனைகள். திருமணத்தில் என்ன நிபந்தனை போட்டு ஊரை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு திருமணம் முடிக்கிறதுக்கு உரிமை யாருக்கு இருக்குது? மனைவிக்கு இருக்குது, கணவனுக்கு இருக்குது நிபந்தனை போடுறதுக்கு. அந்த நிபந்தனையோடு திருமணம் முடித்தால் அந்த நிபந்தனை மீறப்பட்ட என்ன செய்யலாம்? விவாகரத்து செய்து கொள்ளலாம். அதை ரசூலுல்லாஹ் அந்த நிபந்தனையை வச்சாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. என்ன நிபந்தனை? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யக்கூடாது? இருக்கிற நேரத்தில் நீங்கள் இரண்டாம் திருமணம் என்ன செய்யக்கூடாது? முடிக்கக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிபந்தனை வச்சாங்க. வைத்ததுக்கு காரணம் இருந்தது, மார்க்க ரீதியான காரணங்கள் செஞ்ச இருந்தன. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மன ரீதியாக சிந்தனை ரீதியாக குழம்பி போவது உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான செஞ்சிடும் வந்துட்டு. பெண்களுடைய மனக்குழப்பம் இரண்டாம் திருமணத்தில் நிறையவே என்ன செய்யுது? சம்பந்தம் இருக்கு. இன்னி அகாஃபான் துஃப்தன ஃபீ தீனிஹா, அவருடைய மார்க்கத்தில் குழம்பி போவதை நான் பயப்பட்டேன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிபந்தனை வச்சாங்க. அதை அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யல? மீற மாதிரி நடந்தாங்க. மீற மாதிரி நடந்த மீறல அவர் மீற நினைக்கவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது விருப்பம் இல்லைன்னு உடனே என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டார்கள். ரசூலுல்லாஹ்வை மீறியெல்லாம் அவர் என்ன செய்யலை? திருமணம் முடிக்க போல ரசூலுல்லாஹ் அதை பாராட்டினார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வளமையில் ஒரு நிபந்தனையாக இது போய்கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு அது கடமையாக இல்லாமல் இருந்தாலும் எப்படி நம்ம இந்த அடிப்படையில் தாய் என்ற இடத்துக்கு அவங்க ரேஞ்சுக்கு போகாது விட்டாலும் சமூக வளமையில் ஒன்று நிபந்தனையாக போய்கொண்டிருக்கும். நிபந்தனையாக இல்லாத விட்டால் ஒரு குடும்ப கடமைகள் ஒன்றாக கருதப்படுமாக இருந்தால் அதில் என்ன செய்யணும்? நாங்கள் அனுசரித்து போகணும். ஆனால் ஒரு விஷயத்தை கணவன்மார் புரிந்து கொள்ள வேண்டும், தாய் என்ற இடத்துக்கு என்ன செய்யலாது? கொண்டு போகலாது. இவ ஏசிட்டால், முரண்பட்டுட்டா, தாயோட ஏதோ ஒரு வார்த்தை செஞ்சுட்டா, சொன்னத்தை செய்யாமல் இருந்தா உம்மாவும் என் தாய் ஒன்று தான், உண்ட தாய் ஒன்று தான் லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. அந்த பாவம் அவங்களுக்கு இல்லை. உங்களுக்கு சொன்னதை கேட்கல என்ற பாவம் தான் இருக்குமே ஒழிய தாய்க்கு முரண்பட்டார் என்று நீங்க தாய்க்கு முரண்படுற மாதிரியான பாவம் அவங்களுக்கு என்ன செய்யாது? வராது. உக்கூக்குள் வாலிதேன், பெற்றோர்களை நோவினை செய்த குற்றம் அவர்களுக்கு என்ன செய்யாது? வராது என்பதை என்ன செய்யணும்? நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது பெண்கள் பக்கத்தை நான் சொல்லிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைக்கு இதில் இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? பெண்கள் இந்த விஷயத்தில் நான் தொட்டு தான் காட்டலாம் ஒவ்வொரு பகுதிகளை தர்த்தீபாக நான் ஒன்றா தொட்டு காட்டுறேன். மூன்றாவது ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், பெண்கள் பகுதியில் இருந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனைகளில் சொல்லக்கூடிய, அதாவது இந்த மாமி மகள் மருமகள் பிரச்சனை சொல்லக்கூடிய நிறைய விஷயம் என்ன? நான் என் மாமியோட நிறைய முறையில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன், ட்ரை பண்ணுறேன், அன்பளிப்புகள் கொடுக்குறேன், கணவன் எனக்கு தாரத்தை கூட நான் என்ன செய்கிறேன்? சேர்த்து சில டைமில் கொடுத்துட்றேன், நானாக முந்தி எல்லா வேலையும் செய்கிறேன். அப்படி இருந்தால் கூட என்ன செய்கிறா இல்லை? நல்ல முறையில் மதிக்கிறா இல்லை. அவருக்கு என்னண்டா ஒரு வெறுப்பு தான், என் மேலே இது நடக்கு. அப்போ இது கணவனை என்ன செய்கிறான்? சரிதான், நீ என்ற அளவுக்கு கவனிக்கிறத நானே கண்ணால் பார்க்குறேனே, நானே கண்ணால் காண்றேன். அப்படி இருந்து என் தாய் இப்படி நடக்கல, ஏன் தெரியாது. திருமணத்துக்கு பூரா என் தாய் என்ன செஞ்சுட்டா? முழுசாக மாறிட்டான். இவரும் சைட் சப்போர்ட்னு கொடுத்து அதை சீல் வச்சிடுறது. அப்படி நிறைய இடத்துல என்ன செய்து நடக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அன்பளிப்பு எப்போ தெரியுமா அன்பை வளர்க்கும்? பயத்தில் கொடுக்காம இருந்தா. அன்பில் கொடுத்தா மட்டும்தான் அன்பை வளர்க்கும். நிறைய மனைவிமார்களுடைய அன்பளிப்பு மாமிமாருக்கு எது தெரியுமா? கொடுக்காட்டி கோவிச்சு கொண்டுருவான், கொடுக்காட்டி பித்னாவாயிரும், கொடுக்காட்டி சண்டை வரும். இப்படி கொடுத்தாவது கொஞ்சம் என்ன செய்வோம்? மனசை மாற்றுவோம். பயத்தின் காரணமாகத்தான் அன்பளிப்பு கொடு, அல்லது பிரச்சனை வரப்படாது, இதுக்காக வேண்டிதான் அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது. இதில் அன்பு வளராது. இதில் அன்பு வளராது. நீங்கள் கொடுக்குறீங்க என்னத்துக்கு தெரியுமா? பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்றீங்க? கொடுக்குறீங்க. அது மாத்திரமல்ல, பாப்போம் இதுக்கு பிறவாவது மாறுறாண்டு ஒரு டெஸ்டிங். பாவம் நம்ம ஒரு வருஷமாக பார்த்து இந்த டெஸ்டிங்கில் கொடுக்கப்படுற இந்த அன்பளிப்பை நீங்கள் எந்த அன்பளிப்புக்கு சமனாக்கக்கூடாது? ஆழ்ந்த மனதில் நீங்கள் தாய்க்கு கொடுக்குறீங்களே, இங்கே 5000 கொடுத்துருப்பீங்க, தாய்க்கு 2000 கொடுத்துருப்பீங்க. அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? ஒரு மனைவி போய் தண்ட தாய்க்கு 2000 ரூபா கொடுக்குறான். அந்த நேரத்தில் தண்ட தாய்ட்டாவை எதிர்பார்க்குற அன்பும் இங்கே எப்படி 2000 கொடுத்து பார்க்குற, அடுத்த நாள் நல்லா பேசுகிறதாண்டு, அடுத்த நாள் நல்லா பேசலன்னு வைங்களேன், எவ்வளோ கொடுத்தாலும் சரி வராது. இப்படியே தான். அப்படியே என்ன செய்கிறாங்க? எதற்காக வேண்டிய இந்த தர்மம் செய்கிறாங்க? இது பிழை. இது என்னது? இது ஒரு நாள் என்ன செய்யாது? உங்கள் 2 பேருக்கு இடையில நல்ல உறவை வளர்க்காது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்ய, நலவும் கெடுதிகளும் சமனாக மாட்டாது, நலவும் கெடுதியும் சமனாக மாட்டாது. இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன், எப்பொழுதும் ஒரு தீங்கை தடுப்பதற்கு நல்ல முறையை கையாளுங்கள். ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவா கஅன்னஹு வலியுன் ஹமீம்,
எவருக்கும் இடையில் பகமை இருக்கிறதோ இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்கின்ற பொழுது நெருக்கமான உறவு மாதிரி அவர் என்ன செய்து விடுவார், மாறி விடுவார். ஆனால் இது யாருக்கு முடியும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அழகா சொல்றார், வமா யுலக்காஹா இல்லல்லதீன சபரு வமா யுலக்காஹா இல்லா து ஹல்லின் அதீம். இது யாருக்கு கிடைக்கும் என்றால், யார் பொறுமையாக வாழ்கிறாரோ, எவருக்கு நல்ல அதாவது ஒரு ஹல்லு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறதோ அவர் மட்டும்தான் என்ன செய்வார், இந்த முறையில் நடந்து கொள்வார். இல்லைன்னா மற்றவங்கெல்லாம் டெஸ்டிங்க்கு 2 நாள் 3 நாள் கொடுத்து பார்க்குறீங்க சரியான மாட்டான்னு விட்டுறது. இந்த நிலைமை நீங்கள் மாற வேண்டும். மனைவியுடைய தாய்க்கு, அதை கணவனுடைய தாய்க்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்களா, இந்த வெறுப்பு என்கின்ற அந்த பதிவை இல்லாமல் ஆக்கிறீங்க. உள்ளுக்கு போக்களே ஒரு நான் சொன்னேன் மரபாக்கம் செய்யப்பட்ட வெறுப்பு, இந்த பகுதியை எடுத்து வச்சிருங்க. அப்படி ஒன்றே இல்லை எனக்கு என் மாமிக்கு அப்படி ஒரு சிந்தனையே இல்லை என்கின்ற அந்த கண்ணாடியை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வெளிப்படையாக இந்த தர்மத்தை செய்வீங்களா, இந்த மாதிரி நடந்து கொள்வீங்களா? இன்னும் சொல்ல போனா மனைவி கொடுக்கிற அன்பளிப்புகள் நிறைய மாமிமாருடைய பிரச்சனையை வளர்த்து தான் குறைக்கல. ஏன் அவனுக்கு தந்தா என்ன, இவன் மூலம் கொடுத்து அனுப்புறாண்டு. யாரு மாமி என்ன நினைக்கிறான்னு சொன்னா, அவன் ஏன் மகன், இவட்ட நாயே வாங்கணும், அவன் நேரடியாக தந்தா என்ன, அவன்கிட்ட பணம் தானே இவ கொண்டு வந்து தாரா என்று வெறுப்பத்தான் நிறைய இடங்கள் என்ன செய்யுது வளர்க்குதே. இவ தார நோக்கம் அவருக்கு என்ன செய்யுது, இவங்க ஒரு வெறுப்பை பதிஞ்சு வச்சுக்கிறா, அவன் ஒரு மனதில் வெறுப்பை பதிஞ்சு வச்சுக்கிறனால இவர் மூட சில மகன்மார் அதை கடைபிடிச்சிட்டே வராங்க. மனைவி மூலம் தாய்க்கு எதுவும் கொடுக்குறேன், நான் தான் என்ன செய்வேன் நேரடியாக கொடுப்பேன், ஏன்னா ஏண்ட தாய் அப்படின்னு விலைக்கு வச்சுக்கிறாங்க. ஏன் இவன் மூலம் வாரது அவட்ட என்ன செய்தில்லை, ஒரு அந்தஸ்தை எடுப்பதில்லை என்பதை நம்ம பார்க்குறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னால், நம்ம கொடுக்குற டைமில் எமது நோக்கத்தை சீர் செஞ்சுக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒரு கபூல் வைப்பான். ஒரு ஹதியாவுக்கு அல்லாஹ் தஆலாட்ட ஒரு கபூல் இருக்குது. அல்லாஹ் அந்த கபூலை உண்டாக்குவான். எப்போ உண்டாக்குவான், எங்கட உள்ளம் நோக்கம் என்ன செய்யணும், இந்த இதுலேருந்து எப்படியா தப்பிடும், நம்மளும் கொடுத்துட்டு இருக்கணும், நான் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கணும் பேர் எடுக்கிறதுக்கு இல்லை. நான் எனக்கு ஒரு எனது கணவனுடைய தாய் நான் என்ன செய்கிறேன் மதிக்கிறேன் அப்படி என்ற அமைப்பில், எனக்கு ஒரு மாமி நம்ம கவனிக்கணும் என்ற அமைப்பில் என்ன செய்யணும், நம்ம கொடுக்க பழக வேண்டும். இந்த எண்ணங்கள் அவர்களிடத்திலே உருவாக வேண்டும். இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இதில் கணவனுடைய சில பங்களிப்புகளை பாருங்கள், இந்த பிரச்சனைகள் கூடுவதிலும் குறைவதிலும். இது மிக முக்கியமான கட்டம் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் வாழ்க்கையில் சந்தேகத்துடைய பகுதிகள் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு கணவன்மாரும் மனதில் வச்சுக்கோங்க. சந்தேகத்துடைய பகுதிகள் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன, நிறைய பேருடைய விருப்பம் என்ன தெரியுமா, நியூஸ் கிடைக்கணும் என்றுதான். நிறைய பேருக்கு என்ன விருப்பம், நியூஸை தட்டி தட்டி எடுப்பாங்க. சரியா, எனக்கு எல்லாம் கேள்விப்பட்டுச்சு, வீட்டுக்கு போய் என்னது இதில் ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு நேரத்தோட ஏதாவது கேள்விப்பட்டு அதை போய் இன்ஃபார்ம் பண்ணுறது என்னது ஒரு சந்தோஷம். இந்த மனோநிலை இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விரும்பினாங்கன்னா, சந்தேகம் உங்களுக்கு வராத வகையில் இருக்கணும் என்று என்ன செய்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விரும்பினாங்க. வீட்டுக்கு நீங்கள் தூரத்துலேருந்து போகிற டைமில் என்ன செஞ்சுட்டு போங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க, நான் வருகிறேன் என்று என்ன செய்யுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. திடீரென என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள். திடீர்னு போக வேண்டாம், அவங்க சுத்தமாகிக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு செய்தியில் எப்படி வருது, நீங்க மன விருப்பம் இல்லாத விஷயங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, கண்டுவிடக்கூடாது. நீங்கள் மன விருப்பம் இல்லாத விஷயத்தை கண்டுவிடக்கூடாது. அது நீண்ட ஒரு சம்பவத்தில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அது மன விருப்பம் இல்லாத விஷயத்தை கண்டுவிடக்கூடாண்டா என்ன, சந்தேகத்துக்கான வழிகளை அடைச்சிக்கணும். நீ வீட்டுக்கு போறீங்க, ஒரு ஆள் அப்பதான் திரும்பி போறார், என்ன நடக்கும் உங்களுக்கு, நீங்க நல்ல எண்ணத்தோடு உள்ளவர், நீங்க இவர் வறுமையா கண்டவர்களே திடீர்னு போறான்னு சைத்தான் என்ன செய்வோம், அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து ஒரு சப்ஜெக்டை போடுவோம். ஆனா மனைவிக்கு அந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமுமே இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இன்ஃபார்ம் பண்ணிருக்கா, மனைவி அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வா. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, அப்படி சந்தேகமானவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, சந்தேகமானவங்களை விட்டுறணும், அது போகிறோம் வாழக்கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே சந்தேகமான என்ன செஞ்சிடணும், இதோட நம்ம வாழ்க்கை சரிப்பட்டு வராது. நீங்க இப்போ இருக்கிற யார் மனைவியோட, நல்ல மனைவியோடு இருக்கிறீங்க, ஒழுக்கமான மனைவியோடு இருக்கிறீங்க, சந்தோஷமான ஒரு மனைவியோடு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட மனைவியோட வாழ்க்கையில் தேவையில்லாம சந்தேகம் வரக்கூடாது. என்ன செய்யணும், அதற்கான வாய்ப்பு வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி சந்தேக கண்ணோடு நீங்கள் எந்த விசாரணையை செஞ்சீங்கன்னு சொன்னால், நீங்கள் செய்கிற 190% விசாரணைகள் வெற்றி பெறாமல் போறதுக்கு இதுதான் காரணம். எந்த விசாரணை செஞ்சாலும் மனைவி எந்த எங்களை விசாரிக்கிறது, இவள் எப்படியாவது என் உம்மா விஷயத்தில் ஒரு பிழை தான் உற்றிப்பாள் என்றதை போட்டுக்கிறது. நேரம் உம்மா விசாரிக்கக்குள்ள எப்படி விசாரிக்கிறது தெரியுமா, எப்படி மருமகள் மாறி மருமகள் விஷயத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, ஏதாவது இடத்துல விட்டு தான் இருப்பாங்கன்னு அவங்களையும் விசாரிக்கிறது. இந்த மாதிரி விசாரிக்கக்கூடாது. பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். பொதுவாக உங்களிடத்தில் அன்பை எதிர்பார்க்கின்றவர்கள் அவர்களை விசாரணை மன்றத்தில் நிறுத்துவதை அவர்கள் விரும்புவது கிடையாது. சரிப்பிலே இல்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சரிப்பிலே இல்லை, விசாரிப்பதையே விரும்புவது கிடையாது. உங்களிடத்தில் அன்பை எதிர்பார்ப்பவர்கள் நீங்கள் அவர்களை விசாரிப்பதை, குற்ற உணர்வில் விசாரிப்பதை விரும்புவது கிடையாது. நிறைய குடும்பங்களில் பிரச்சனைக்கு இது மிக முக்கியமான காரணம். விசாரணை எந்த தோரணையில் விசாரணை, சரியா
பிழையா, இந்த தோரணையில் விசாரணை நடத்துவது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சஹீஹுல் புகாரி 2661 இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு சோதனை நடந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்தில் விபச்சார குற்றச்சாட்டு. நபி அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இந்த வார்த்தையில் ஏதாவது பிழை இருக்கான்னு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிசல்ட்டை பாருங்க. எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லியா ஆயிஷாவே ஃபஇன்னஹு பலகனி அன்கி கதா வ கதா, உங்களை பற்றி எனக்கு இன்னென்ன மாதிரி செய்தி வந்திருக்கிறது. ஃபஇன் குன்தி பரீஆ, நீங்கள் தூய்மையான பெண்ணாக இருந்தால் ஃபஸயுபர்ரிஉகில்லா, அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? தூய்மைப்படுத்துவான். நீங்கள் நிரபராத என்னத்தை அல்லாஹ் தஆலா நிரூபிப்பான். வ இன் குன்தி அல்மம்தி பிதம்பி, நீங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால் ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ வ தூபி இலைஹி, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. ஏன்னா ஃபைனல் அப்த இது அத்தரஃப பிதம்பிஹி சும்ம தாபல்லாஹு அலைஹி, ஒரு அடியான் பாவத்தை ஏற்று பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்குவான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒரு செய்தி வந்திருக்குது, இந்த செய்தி பிழையாக இருந்தால் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? தூய்மைப்படுத்துவான். நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா, அது பிழையாக இருந்தால் நீங்கள் தௌபா செய்யுங்க, அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பான். நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சிருவாங்க? செஞ்சிருவாண்டா சுத்தமானவன் சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்கிடுவான். ரசூலுல்லாஹ் நீதியாக சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியாக பேசுகிறாங்க. ஆனால் ஆயிஷா ரிசல்ட்டை பாருங்க. அதை சொன்ன உடனேயே ஃபலம்மா கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாலத்தஹு, நபி அவர்கள் தங்கள் வார்த்தையை சொல்லி முடித்த உடனே கலஸ தம்இ ஹத்தா மா உஹிஸ்ஸு மின்ஹு கத்ரா, என் கண்ணிலிருந்து சாறை சாறையாக நீர் வழிந்து ஓடியது. நீர் வழிவதே எனக்கு தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சது? ஒரு துளி விழுந்தா விளங்குமே, அப்படி இல்லை. ஆயிஷா எப்படி சொல்றாங்கன்னா, நீர் வழிவதே எனக்கு தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சது? சாறை சாரியாக நான் கண்ணீர் வடித்தேன். ஏன் ரசூலுல்லாஹ் பிழை சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் பிழையா சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னோடனே ஆயிஷா ஏன் அழுதாங்கன்னு கேட்குறேன். ரசூலுல்லாஹ் நீதியா சொல்றாங்க, நீதியா பேசுறாங்க. பொதுவான பார்வையில் என்ன நினைக்கணும்? ரெண்டையும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், குற்றஞ்சாட்டலையே. இதான் எங்கிட்ட நிறைய பேருடைய மனநிலை விசாரணைகள்ல நம்ம சரியா தானே சொன்னீங்க, சும்மா அழுகிறான்னு கேட்போம். நான் உண்மை பிள்ளையா இருந்தா நான் அதையும் சொல்லுவேன், நீ பிள்ளையா இருந்தா நீங்க இதான் நீங்க சொல்லுவீங்க. அதோட மனைவி என்ன செஞ்சிருவா? ஓண்டு கண்ணீர் ஓடும். நீங்க என்ன செய்வீங்க? அடே நான் நல்லா தாட சொன்னேன், இவளுக்கு விளப்பத்தில் ஒரு குளம் என்ன செய்யுது இருக்குது, ஒழுங்கா விளங்குறதுல. இதுதான் டோட்டல் காரணம். இதே விஷயம் தான் உம்மாட்ட போயிடணுமா, இதுல வந்து பிள்ளை அவரில் இருந்தா நான் அதை விசாரிக்கத்தான் செய்வேன். உங்களை பிள்ளை இருந்தா நீங்க மாத்திக்கணும், உம்மா அழ ஆரம்பிச்சிருவா. இவ்வளவுதான் நீங்க சொல்லுவீங்க. உம்மா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருவா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நீதியா தான் விசாரிக்கிறேன், முறையா தான் விசாரிக்கிறேன். இவங்களோட மனசுல என்னமோ இருக்குது, உங்களுக்கு தான் விசாரிக்க தெரியல. நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க. இதுதான் மிக முக்கியமான இடம். அன்புள்ள சகோதரர்களே, உங்களை விரும்புகின்றவர்கள் அவர்களை நீங்கள் விசாரணை மன்றத்தில் வைப்பதையே விரும்புவதில்லை. அவங்க எதை விரும்புறாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லணும்னு விரும்புறாங்க. எப்படி? ஆயிஷாட்ட வந்து, ஆயிஷாவே நிச்சயமா நீ தவறு செஞ்சிக்க மாட்டாய். அதான் ஆயிஷா எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக நீ தவறு செய்திருக்க மாட்டாய். நீங்கள் தவறு செய்யக்கூடிய ஒரு மனைவி அல்ல, எனக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான். இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எதிர்பார்த்தது. இதனால தான் அல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை தூய்மைப்படுத்தி குர்ஆன் வசனம் இறக்கின உடனேயே அவங்களோட தாய் தந்தை சொல்றாங்க, நபி அவர்களுக்கு எழும்பி என்ன செய்யுங்க, நன்றி செலுத்துங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆயிஷா சொல்றாங்க. அதுக்கு என்ன சொன்னா, நான் ஏன் அவருக்கு நன்றி செலுத்தணும்? நான் ஏன் அவருக்கு நன்றி செலுத்தணும்? நான் அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு ஆயிஷா சொன்னாங்க. இவர் என் சைடுக்கு நிக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சார்பாக நிற்கவில்லை. இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பார்வை. இதுதான் இந்த குடும்ப பிரச்சனைகளில் மிக முக்கியமான இடம். விசாரிக்கிற நேரத்தில் மனைவி என்ன நினைக்கிறான்னு சொன்னா, என் மனைவி அப்படி செஞ்சிக்க மாட்டான், நீ அப்படிப்பட்ட பெண் அல்ல, நீ அந்த மாதிரி குணம் உள்ளவள் அல்ல, நீ வந்து சரியான இரக்கம் உள்ளவள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் எதிர்பார்க்கிறார். தாய் என்ன எதிர்பார்க்கிறா தெரியுமா? என் உம்மா அப்படி செய்கிறவர் அல்ல, என் தாய் வந்து மிக நல்ல, இதுல என்னமோ வேற ஒரு ஆள் பிழை விட்டிக்கிறாங்கன்னு சொல்வதை தாய் எதிர்பார்க்கிறார். இந்த விளப்பம் புரியாம நம்ம என்ன செய்யறது? நீங்க பிழை விட்டீங்கன்னா உங்களுக்கு பதில், நீங்க பிழை விட்டீங்கன்னா வீரத்தை காட்டிட்டு நம்ம என்ன செஞ்சிடறது? போயிட்டு இருக்கிறது. இதனால பிரச்சனை என்ன நடக்குது தெரியுமா? நீங்க நீதியாளர் தான், நீங்க நீதிபதி தான், ஆனால் அன்பை விரும்பக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் தோல்வி. அன்பை விரும்பக்கூடியவரிடத்தில் நீங்கள் தோல்வி. நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? மனைவி சொல்றாங்களா, எனக்கு உங்களே தெரியுமா? மனைவி சொல்றாங்க, எனக்கு உனே தெரியும், நீ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் இல்லை, என்ன உனே பார்த்து அவ செஞ்ச நன்மைகளை அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. மனைவி விரும்புவாத. நீங்க வந்து வெளிப்படையாக அவட்ட வந்து இதை நீங்க அவ கூலாக்கத்தான் சொல்றீங்க, மனசை ஆறுதல் படுத்தத்தான் சொல்றீங்க என்று விளங்கினாலும் மனைவி என்ன செய்வா? அதை விரும்புவா. என் கணவன் என்னை வேதனைப்படுத்த விரும்பவில்லை, தான் தேவை உங்களுக்கு. என் கணவன் என்னை வேதனைப்படுத்த விரும்பவில்லை. நிறைய பேர் மனைவிட்ட பாராட்டி மனம் திறந்து பேசினவங்க இருக்கிறீங்களா? மாஷா அல்லாஹ், பாராட்ட மிச்சம் கஷ்டப்படுவாங்க. மனைவியை பாராட்டுறதுக்கு நிறைய யோசிச்சு மிச்சம் கஷ்டப்பட்டு ஒரு வசனம் சொல்லிட்டு ஓடிடுவாங்க, அவ்வளோதான். நீ மாஷா நல்லா சமைக்கிறாங்கனால வராது வசனம் எனக்கு,
இவனுக்கு என்ன செய்யாது அதுக்காக. ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்டு சூப்பர் சாப்பாடு, என்ன சாப்பாடு தெரியுமா, அரை மணி அழுத்திட்டு இருந்தால் அப்படியே அந்த சாப்பாட்டை போட்டு விளம்பரம் செஞ்சு தள்ளுவான். மனைவி ஆக்கின சாப்பாடை பாராட்டுவான், ஆனால் அவனுக்கு மிச்சம் வெக்கமாக்கி சொல்கிறதுக்கு, மாசா நல்லா சாப்பாடு வந்து அதுக்காக வராது அவனுக்கு. இப்படி அதெல்லாம் கேட்க வராது. ஏன் தயக்கம், பாராட்டு தயக்கம் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லாரையும் பாராட்டுறது, எங்கே பாராட்டு இல்லை, இங்கே இல்லை. அந்த சலாம் சொல்கிற மாதிரி தான், அவர்களுக்கு சலாம் சொல்லலாமா, அவர்களுக்கு சலாம் சொல்லலாமா, வீட்டில் சலாம் இல்லை, இங்கே பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு உள்ளுக்கு போகிறது, விளங்கிட்டா, கை கொடுத்து சலாம் இல்லை. இதுதான் நம்மளோட பிரச்சனை. அப்போ என்ன, தாய்கிட்ட வெளிப்படையாக பேசுங்க. எப்படி, உமா நீங்கள் ஒரு நாள் இப்படி செய்யக்கூடாது, நான் உங்களே பார்த்துக்கிறேன், 20 வருஷமாக உங்களோட வாழ்ந்துக்கிறேன், 25 வருஷமாக வாழ்ந்துக்கிறேன், நீங்கள் அப்படி இருப்பேன், ஒரு நாளே இல்லை என்னமோ நடந்துக்கு நான் பார்க்குறேன், நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம், சொல்லுங்கள். இதை எதுக்கு போகிற சொல்ல போகிறீங்க, பிரச்சனையெல்லாம் கேட்ட உடனே சொல்ல போகிறீங்களா, இல்லை, தாயிட்ட வந்து மனநிலையோடு கேட்குறீங்க. அதே போல் மனைவிட்ட என்ன செய்றீங்க, அதே எங்களை கேளுங்க. ஏன்னா மனைவி நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மனைவி தான் நீங்கள் வாழ்ந்து கண்டிக்கிறீங்க, அவருடைய நலவுகளை பாராட்டுங்க. முடிச்சுட்டு அதை என்ன முறையில் விசாரிக்க வேண்டுமோ, அது என்ன முறை, என்ன பிரச்சனை நடந்துக்கு நினைக்க வேண்டுமோ, பிரச்சனையே விசாரிக்காமல் தீர்க்கலாம். பிரச்சனை முடியணுமல்ல உங்களுக்கு சிக்கல், இவர்களுக்கு இடையில அன்பு ஏற்படுத்தணும், அவ்வளோதானே. வேறு டாப்பிக்கை உண்டாக்கி என்ன செய்யலாம், இந்த பிரச்சனையை முடிக்கலாம். ஆனால் நம்மளோட பிரச்சனை அன்பானவர்களை விசாரணை மன்றத்தில் வைப்பது. உங்களோட குழந்தை, அவங்களோட பிள்ளை அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குது, அதே நேசத்தை தான் எதிர்பார்க்குது. குழந்தை வந்து பிழை விட்டுடனே, என் மகன்டா அப்படி செய்கிறவன் அல்ல, நம்ம தாய்கிட்ட பேசுவோம், மற்றவங்கள்ட்ட பேசுவோம், என் மகன்ட்ட அப்படி ஒரு குணமே இல்லை, அப்படி செய்யக்கூடியவன் அல்ல, இது என்னமோ நடந்திருக்கு, நான் என்றால் நம்ம பிள்ளை என்னமோ ஆதரவாக இருக்கக்கூடாது, விசாரிக்கணுமே என்று சொல்லுவோம். ஆனால் முதலாக என்ன செஞ்சுருவோம், அந்த பிள்ளைக்கான ஒரு பாராட்டு, ஒரு சனா கொடுத்துடுறோம். இது நம்மகிட்ட இல்லை, இருக்க நினச்சி பாருங்க. அப்போ இதனால் குடும்ப பிரச்சனைகள் விசாரணைகளில் வந்து மிகவும் மோசமான தன்மைகள் உருவாகுவதற்கு மிக அடிப்படையான காரணம், மனைவிக்கும் தாய்க்குரிய இரக்கத்தை நம்ம என்ன செய்வதில்லை, கொடுப்பதில்லை விசாரணை நேரத்தில். மற்ற நேரத்தில் ஆனால் எப்போ கொடுப்போம் தெரியுமா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பின்னால், எல்லாம் சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு, சரி இங்கே பாரு, உன்ட்ட பிழை மட்டும்தான் நான் சொல்ல வரலையே, நல்லதும் இருக்கத்தான் செய்யுது, அதுக்கு போகிறது தேவையே இல்லை, ஒன்றும் எனக்கு சொல்ல வேணான்றான், ஒன்றுமே எனக்கு சொல்ல வேணான்னு சொல்கிற லெவலில் நம்ம ஆகிறோம். அதனால் இந்த செய்தி நீங்கள் நல்லா படிப்பினைக்கு எடுத்துக்கோங்க. ஆயிஷா ரதியல்லாஹு ரோசப்பட்டது, திருப்பி சொன்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல அப்படி தான் நடக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு நபி. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, மனைவியை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வருது, தாயே ஒரு ஒழுக்க குற்றச்சாட்டு வைக்கிறான், அப்படி உள்ள மாமி மாதிரி இருக்கிறான், மனைவி இது இப்படி வெளிப்படையாக போகிறா, ஒழுக்கம் இல்லை, அப்படி ஏதாவது சொல்லிடுறோம், மனைவி மாதிரி தாய் மாதிரி மாமி மாதிரி இருக்கிறான், அப்படி சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். நீங்கள் வந்து மாமிட்டு கொஞ்சம் பாரு, இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டுச்சு, உண்மையாக இருந்தால் என்னைய தெரிந்தானே, இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, விசாரிக்காமல். 2 மாதிரி நிற்பாங்க செல்வாங்க, விசாரணைக்கு போகிறோம், எல்லாம் முடிஞ்ச போகிறோம், ரைட், என் மனைவி தூய்மையானவள், அதுக்கு பிறகு போய் என்ன சொல்கிறது, நீ தூய்மையானவள் எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு சொல்கிறது. இப்படி சொல்லாமல் இப்படி சொன்னு வைங்களேன், என்ன மாதிரி, நீ அந்த மாதிரி நடக்க மாட்டாய், எனக்கு 100% தெரியும், அல்லாஹ் உன்னை என்ன செய்வான், இது விளங்கப்படுத்துவான் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா, இவன் தான் உங்களோட அன்பா இருப்பேன். உங்களோட வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நீங்கள் நீதிபதி இல்லை, அன்பாளன், அவருக்கு சார்பாக நிற்கிறீங்க, அவருக்கு என்னது அவோட இருக்கிறீங்க. இந்த பழக்கத்தை உருவாக்க என்ன செய்யுங்க, பழகுங்க. இதுதான் உலகத்தில் மிக சக்சஸ் ஏற்படுத்தியது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மிகச்சிறப்பு என்ன, நிர்வாகத்தில் அவர் யாரோடு பழகினாரும் அவருடைய மிக நெருக்கமான நண்பர் போல் இருப்பார். உண்மையாக முனாஃபிக்தனம் அல்ல, பழகினான்னா இவர் தான், இவர்கிட்ட எல்லாம் சொல்லலாம் என்கின்ற அளவுக்கு முஆவியா ரலியல்லாஹு பழக்கம் என்ன செய்யும் இருக்கும். டெமஸ்கஸ் அவருடைய மரணம் வரைக்கும் அவருடைய கைவிட்டு என்ன செய்யலை, போகல. கவர்னராக இருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, போகல. இந்த அன்புக்குரிய பின்னணி என்றது நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரருடைய கடைசி பகுதியாக, அதாவது மனைவியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இது நான் இப்போ இந்த ஒரு பகுதி சொல்லிட்டேன். ஆனால் மனைவியை பொறுத்த வரைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா, கணவனுடைய விஷயத்தில் கணவன் கூடுதலாக விரும்பக்கூடிய ஒரு பகுதிக்கு மனைவிமார்கள் ஒரு இடைஞ்சலாக அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. அது என்ன இடைஞ்சல், அவங்களும் அதே இடத்துக்கு போக போகிறாங்க, ஆனால் அவங்க நினைக்கிறாங்க இல்லை என்ன, தன் கணவன் தன் குடும்பத்துக்கு நலவு செய்கிற நேரத்தில், தன் தாய்க்கு கொடுக்கிற நேரத்தில், தாய்க்கு தர்மம் செய்கிற நேரத்தில், அதை கணவன் ஒரு சங்கடத்தோடே செய்கிற சிச்சுவேஷன் என்ன செஞ்சுக்கிறாங்க, மனைவி மாதிரி ஏற்படுத்திக்கிறான். கொடுத்தா இவன் ஏதாவது உளம்புறது, இவன் ஏதாவது மறைக்கிறது, இவன் ஏதாவது என்னது சொல்லாமிக்கிறது, நான் உள்ள கொடுக்கலையே அப்படின்றது, விளங்கிட்டா யார்கிட்ட பயப்படுறான், மனைவிட்ட பயப்படுற அளவுக்கு மனைவி மாதிரி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. மனைவி மாதிரி என்ன பழகணும் தெரியுமா, பாருங்க, நீங்கள் எனக்கு எது செய்யணுமோ, என்ன கடமை அதை செஞ்சுட்டு நீங்களோட தாய்க்கு எது கொடுத்தா நான் என்ன செய்ய போகிறது இல்லை, கேட்க போகிறது இல்லை. ஆனால் நிறைய மனைவிமார் என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் அப்படி தான் இருக்கிறோம், அப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, ஒன்றும் செய்யலாதனால. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் என்னது, நான் வானாண்டால் நீங்கள் கொடுக்க தான் போகிறீங்க, விளங்கிட்டா என்று அமைதியாகிறாங்க. நான் என் கணவனுக்கு எந்த விதமான தடையும் செய்ததில்லைன்னு சொல்லுவாங்க. அது அர்த்தம் என்ன தெரியுமா, அமைதியாகிறது. அப்படி இல்லை, தூண்டுங்கள். இந்த செய்தியை பாருங்கள், புகாரியில் 2215வது இலக்கம். இந்த செய்தி உங்களுக்கு தெரியும், 3 பேர் குகைக்குள்ளே போனது, கல் அடைப்பட்டது. அதில் ஒருவர் துவா கேட்குறாரு, என்ன துவா, அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து ஒரு விவசாயி, அதாவது ஆடு மேய்ப்பவன், மேய்ச்சிட்டு என்ன செய்வேன், பாலை எடுத்துகிட்டு வருவேன்,
எடுத்துட்டு வந்து என்ன முதல் நிபந்தனை என்ன, என் தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்துட்டு தான் நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுப்பேன். அப்படி ஒரு நிபந்தனை நான் வைத்திருந்தேன். ஒரு தடவை வாரேன், அவங்க என்ன செய்கிறாங்க, தூங்கிட்டாங்க. நான் அதை பாலை சுமந்துட்டு இருந்தேன். அவர்களை நான் எழுப்பட்ட விரும்பல. மனைவி பசியில் இருக்கிறா, குழந்தைகள் எனக்கு பக்கத்தில் என்ன செய்து பசியில் சத்தமிட்டு கொண்டிருக்கிறது. நான் தொடர்ந்து இருந்தேன், நான் விரும்பல அவர்களை எழுப்பட்டேன். சுபகு விடியும் வரை, காலை விடுகின்ற வரைக்கும் அப்படித்தான் நான் இருந்தேன். அதுக்கு பின்னால் தான் நான் என்ன செய்தேன், அவர்கள் எழும்பிய பின்னால் பாலை கொடுத்தேன். அல்லாவின் யா அல்லாஹ், இதை நான் உனக்காக செய்தேன். குன்த தாளம், இதை நான் செய்திருந்தால், உனக்காகவே செய்வதாக நீ எண்ணி இருந்தால், நீ அதாவது நீ அறிந்திருந்தால், ஃபஃப்ருஜ் அன்னா ஃபுர்ஜா, எனக்கு கொஞ்சம் என்ன செய், இந்த கல்லை விலக்கி விடு. ரசூல் ஸல்லல்லாஹு இந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா? இது அர்த்தம் என்ன? இந்த இடத்துல மனைவி பசியில் இருக்கிறான், கொடுக்க வேணும் சாப்பாடு. குழந்தை வந்து என்னது, பசியில் இருக்க சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் கணவன் என்ன செய்கிறாரு, தன் தாயை முற்படுத்தணும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த இடத்துல நடந்து கொள்றாரு. உண்மையிலே இஸ்லாம் இப்போ எங்களுக்கு என்ன கடமையாக்கி இருக்கிற, மனைவிக்கு தான் முதலாவது அவங்க தூக்கம்னா நீ கொடுக்காம வைக்கப்படுறது இல்லை, இங்கே கொடுவேன். ஆனால் இந்த தர்த்தீபுக்கு அந்த மனைவி துணை செஞ்சால் தானே இது நடக்கும். அந்த இடத்துல துணை இருந்திருக்கா இல்லையா? இல்லை என்று சொன்னால் குழந்தை சத்தம் போகிறவர் சொன்னார், மனைவியை எதிர்ப்பு அவர் என்ன செய்யலை, சொல்லலை. இல்லாட்டி சிறப்பில் உண்டு அவர் ஏதோ சொல்லியிருப்பார், என் மனைவி எதிர்த்திருந்தும், என் மனைவி என்னது குழந்தை சத்தம் போடுது, மனைவி என்ன கஷ்டப்படுத்தி கொண்டு அப்படி சொல்லலை. ஆனால் என் மனைவி என்ன செய்கிறா, பசியிலிக்கிறா, என் குழந்தைகள் சத்தமிட்டு கொண்டிருக்குது, இருந்து நான் என் தாய் தந்தை என்ன செஞ்சேன், முற்படுத்தினேன். எந்த ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்களோ அந்த மனைவி என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், தன் தாய்க்கு அவன் தர்மம் செய்கிற ஒரு கணவனாக வந்திருக்கிறான், தன் தாய்க்கு நலவு செய்யக்கூடிய ஒரு கணவனாக அவன் என்ன செஞ்சுக்கிறான், அமைஞ்சிக்கிறான். இதை நம்ம வளர்க்கணும். ஏன், இவன் தான் அவனுடைய பிள்ளை தான் உங்களுக்கு உண்டாக போகுது. அந்த பிள்ளை உனக்கு நலவு செய்யக்கூடியவனாக வர வேண்டும் என்றால் இதை நீ செய்யும். நீங்கள் அதை எதிர்பார்ப்பீங்க, உங்களோட குழந்தைகிட்ட, உங்களோட பிள்ளைகிட்ட நீங்கள் அதை எதிர்பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட பிள்ளையாக வர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பகுதியை சரியாக செய்யுங்க. செய்திருந்தால் தான் அதே மாதிரி ஒரு பிள்ளை உங்களுக்கு கிடைச்சா உங்களோட என்ன செஞ்சுவான், அவனும் இடைஞ்சல் இல்லாதவனாக இருப்பான். கணவன் கூட இடைஞ்சல் இல்லாதவனாக இருப்பாங்க. அவன் தாய்க்கு உணர்வு நல்லது செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு பழகியவன், அந்த உணர்வோடு பழகியவன். அப்போ உங்களோட குழந்தை அப்படி எதிர்பார்ப்பான். பொய்க்கு பல பெண்கள் சொல்லுவாங்க தெரியுமா, நான் யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்கல, என் பிள்ளைகளை வளர்த்துட்டு கல்யாணம் முடிச்சுட்டு நான் தனியாக வாழ்றதா என் லட்சியம் பண்ணுவாங்க. எல்லாரும் இப்படி தான் அந்த நிமிஷத்தில் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன, வளர்ந்தால் தன் மகன் தன்னை பார்க்க வேண்டும் என்பது தாய்ப்பாசம். உங்களோட தேவைக்கல்ல, அவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்றது தாய்ப்பாசம். இறைவன் உங்களுடைய நெஞ்சிலே எழுதிவிட்ட ஒரு உணர்வு அது, அதெல்லாம் மாற்ற இயலாது. தந்தைட்டு இருந்து போனால் கூட யார்கிட்ட போகாது, தாயிட்ட இருந்து போகாது அந்த உணர்வு. எனவே என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தன் கணவன் தன் தாய்க்கு நலவு செய்கிறானா, தன் பெற்றோர்களுக்கு நலவு செய்கிறானா, அந்த ஆசையை தூண்டுங்கள், அந்த வளர்ச்சியை தூண்டுங்க. அது மாதிரி கணவன் என்ன செய்யணும், மனைவி தன் தாய்க்கு ஏதோ ஒழிச்சு கழிச்சு கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொடுக்குறாரா, அதை பாராட்டுங்க. பாரு, செலவுல எங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, உன்னோட தாய்க்கு கொடுக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்ய மனைவிக்குரிய ஆர்வத்தை ஊற்றுறது யாரோட கடமை, கணவனுடைய கடமை. இந்த இடத்துல வந்தீங்கன்னு செய்யுங்களேன், இந்த உலகத்தில் தௌஹீதுக்கு பின்னால், அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்திய பின்னால், இந்த உலகத்தில் அனைத்து பரக்கத்துக்கும், அனைத்து நலவுகளுக்கும், அனைத்து நிம்மதிக்கும் காரணமே தாய் தந்தைக்கு நலவு செய்வதில் தான் இருக்குது, தாய் தந்தைக்கு உபகாரம் செய்வது தான் இருக்குது. ஒரு மனைவி தாயை மனைவி ஒரு கணவனை தூண்டக்கூடியவனாக, கணவன் மனைவியை தூண்டக்கூடியவனாக, எதற்காக வேண்டி, தாய்க்கும் தந்தைக்கும் செலவழிக்க தூண்டக்கூடியவனாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நன்றி கெட்ட பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா அந்த பரம்பரையில் உருவாக்க மாட்டான். நன்றி கெட்ட துர்ரியத்தை அல்லாஹ் தஆலா அந்த பரம்பரையில் உருவாக்க மாட்டான். நல்ல நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உருவாக்குவான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் மிக முக்கியமான இடம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள, உங்களது கணவன் தான் உங்கள் பிள்ளைக்கு முன்மாதிரி. உங்கள் கணவன் தாய்க்கு என்ன முறையில் நடந்து கொள்றான்றது சின்ன வயசுலேருந்தே பிள்ளையோட உள்ளத்தில் பதியும். உங்களோட குழந்தையோட உள்ளம் இருக்குதே, அந்த உள்ளத்தில் என்ன செய்யும் தெரியுமா, அடிக்கடி தந்தை வீட்டுக்கு போகிறது, தாயோட வீட்டுக்கு போகிறது, தாயை பார்த்து பேசுறது, தாயோட அமைதியாக நடந்து கொள்வது, குழந்தை பார்த்தா வளரும். அமைதியாக நடந்து கொள்வது, இறக்கப்பட்டு நடந்து கொள்வது, அந்த குடும்பத்தோடு உள்ள ஒற்றுமை, இதெல்லாம் அந்த 9-10 வயசுலேயே அந்த குழந்தை என்ன செய்யும், படிக்க ஆரம்பிக்கும். இந்த உணர்வு அவன்கிட்ட நல்ல உணர்வு என்ன செஞ்சிடும், வளர்த்துரும். ஆனால் பயமைப்பட்டே வளர்ந்துட்டான்னு வைங்களேன், உங்கள் தாயும் தந்தை உங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளிகள் மாதிரி 6 மாதத்துக்கு ஒருக்க வராங்க, ஒரு வருடத்துக்கு ஒருக்க வராங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் இந்த பிர் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, வளராது. இந்த உணர்வுகளை மனைவி கணவனுக்கு தூண்ட வேண்டும், கணவன் மனைவிக்கு தூண்ட வேண்டும். நான் சொன்ன இந்த செய்தி அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக என்னன்னு சொன்னால், கடைசி பகுதி தான் இது. என்னன்னு சொன்னால், மிக முக்கியமான அதாவது ஒரு அம்சம், கணவன்மார் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு அம்சம், மனைவி தவறு விடக்கூடியவர், கணவன் தவறு விடக்கூடியவர். இந்த 2 பேரும் செய்கிற தவறு என்ன தெரியுமா, தங்களுடைய வேதனைகள் கவலைகள் என்று வார நேரத்தில் கணவனுடைய என்னென்ன தவறு செஞ்சார் என்பதை மனைவியிட வீட்டில் போய் அவ கொட்டுறது, தாயிட்ட. யார்கிட்ட கொட்டுறது,
அவர் நல்லவர் தான், ஆனால் அந்த குடும்பத்தால் இப்படி நடக்குது இப்படி நடக்குது இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு பட்டியல் போட்டுறது. மனைவிட தவறுகளை கொண்டு போய் கவலையான நேரத்தில் எங்கே சொல்கிறது? தண்டை தாயிட்ட கொண்டு போய் கணவன் என்ன செய்யறது சொல்கிறது, இப்படி நடக்கு எல்லாம் நல்லந்தான், இந்த பகுதி பழங்களை என்ன சொல்லி சொல்லி பார்க்குறேன், ஏதோ வாழ்க்கை அமைஞ்சிட்டு அப்படியே போகிறேன், நீங்கள் தானே பார்த்தது அது வேறு சரியா அப்படி என்று சொல்லி எதையாவது சொல்லி வாழ்க்கை என்ன செய்ய போயிட்டு. இது என்ன நடக்கும் சொல்லுங்க பாம்? உங்கள் மீது மிக இரக்கம் கொண்ட இருவரிடத்தில் உங்களோட பிரச்சனையை முறையிடுறீங்க. தீர்வு சொல்ல முடியாத இருவரிடத்தில் உங்களோட பிரச்சனையை முறையிடுறீங்க. இதுதான் மிக முக்கியம். என்ன? உங்கள் மீது மிக இரக்கம் கொண்ட இருவரிடத்தில் உங்களோட பிரச்சனையை முறையிடுகிறீர்கள். உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியாத இருவரிடத்தில் உங்களோட பிரச்சனையை முறையிடுறீங்க. தாய் உங்களோட உங்களை பற்றி என்ன நினைப்பா? மகள் என்ன மகளுக்கு இப்படி நடக்குதா? இதுதான் அவட உணர்வில் இருக்கு. அவளுக்கு என்ன செய்ய முடியாது. இவன் என்ன நினைப்பேன், என் மகனுக்கு இப்படி நடக்கு, எவ்வளோ அழகாக நான் வளர்த்தேன், எப்படி நான் உடுப்பு கழுவி கொடுத்தேன், என்ன மாதிரி பார்த்தேன், இந்த ஒரு அநியாயம் நடக்குதா? நீங்கள் நலவுகளை சொல்லலையே, நலவுகளை பார்க்கவும் இல்லையே. இது என்ன செய்யும்? தேவையில்லாத ஒரு வெறுப்பை மாமிக்கும் மருமகளுக்கும் இடையிலும் ஏற்படுத்தும், மாமிக்கும் மருமகனுக்கு இடையிலும் ஏற்படுத்தும். இது நிறைய பேர் விடுற தவறு. வருஷத்தில் 3 மாதம் வரைக்கும் தான் ஒழுங்காய்க்கு இந்த சாப்டர். அதுக்கப்புறம் 4ஆம் மாதத்துலேருந்து இங்கே வீட்டிலையே எல்லா விஷயத்தையும் பட்டியல் போடுறது. அப்போ தாயோட உள்ளம் பதறும். அப்போ தான் போய் 3 மாதமா என் மகளுக்கு இப்படி நடக்குதா, நீ இங்கே வந்துரு சரியா, மகளை கூட்டி இங்கே வந்து, இந்த மாதிரி என்ன நடக்கும் தெரியுமா? பிரச்சனையை போட்டு போட்டு வளர்த்த உடனே அவட ஒவ்வொரு செயல்பாடுக்கும் நீங்கள் போட்ட பிரச்சனை தான் காரணம். ஆனால் நீங்கள் அதை நினைக்க மாட்டீங்க. நீ அப்போ மனசில் நினச்சி பழகுவா. நீங்கள் நல்லவ சொல்லலை, அவள் எவ்வளோ நல்லவன்னு சொல்லலை, அவட நல்ல பகுதிகளை உங்களோட மனைவிட்ட உமாட்ட என்ன செய்யலை நீங்கள் காட்டலை. அவள் ஒவ்வொரு தவறையும் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வொரு தவறு என்ன செய்யறா, இதுதான் காரணமாக இருக்கும், அதுதான் காரணமாக இருக்கும். பிள்ளைக்கு நீங்கள் உங்களோட மனைவி என்ன செய்வா, பிள்ளைக்கு மாமிக்கு முன்கால என்ன செய்வா, அடிப்பா. இந்த உரத்த குணத்தால் தான் அடிக்கிறா. நீங்கள் போட்டிங்களே ஒரு உரத்த குணத்தால் தான் பிள்ளைக்கு அடிக்கிறா. என்னட்ட வந்தால் தான் அந்த பிள்ளை அமைதியாகிக்குது, அவட்ட போனால் இருக்குதே இல்லை. நீங்கள் காட்டினது தான் அது. நீங்கள் போட்டு வச்சது என்ன செய்ய தெரியுமா, அந்த மனசில் பதியுது. இதே மாதிரி மருமகனை பற்றி அங்கே அறிமுகப்படுத்தின உடனே இவனுடைய கௌரவம் அங்கே என்ன செஞ்சிருது போகுது. என்ன செய்ய, நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம், அதனால் பொறுமையாக என்ன செய்கிறோம் போகிறோம், எல்லாம் நல்லந்தான், இந்த பகுதி மட்டும் என்ன. இதெல்லாம் யார் வளர்த்த வெறுப்பு? உலகத்தால் யாரா போய் சொன்னாங்களா? இல்லை, நீங்களே போய் சொன்னது. அல்லது மனைவியை பற்றி என்ன செய்கிறது, குடும்பத்தில் யார்கிட்ட போய் சொல்கிறது. மனைவி என்ன செய்யறது, இந்த பிரச்சனைகளை பற்றி வேறொரு விஷயத்தில் போய் சொல்கிறது. உலகம் உள்ள பிரச்சனை பரவிக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த குடும்பத்தில் நடக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? மனைவி போய் எங்கேயாவது சொன்ன உடனேயே அது இந்த இங்கே உறவுக்காரராக இருந்தா உடனே என்றைக்கும் வீட்டுக்கு வராதவங்க என்ன செய்வாங்க, அன்றைக்கு எல்லாத்தையும் போய் ரெடியாகி என்ன பிரச்சனை, சந்தோஷமான செய்தி அவங்களுக்கு. அது என்ன பிரச்சனை, அவங்களோட வீட்டில் 1000 பிரச்சனை இருந்து இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் வரலையேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வந்துதான் சந்தோஷம். சைத்தானுக்கு மிகவும் விருப்பமான அமல் கணவனுக்கு மனைவியில் பிரிக்கிறது. சைத்தானுக்கும் மிகவும் விருப்பமான அமல். அவனைத்தான் சைத்தான் என்ன செய்வான், மிக நெருக்கமாக வைத்துக் கொள்வான் என்பது செய்தி. இப்போ நிர்வகிக்க பழகுங்க, பொறுமைக்கு பழக வேண்டும், வாயை அடக்கி கொள்ள பழக வேண்டும். நம்ம அந்த விஷயம் என்ன செய்வதில்லை, நாங்கள் செய்வது இல்லை அன்புள்ள சகோதரர்களே. அதனால கொஞ்சம் மதிக்க பழக வேண்டும். நமது பெண்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க பழக வேண்டும். இரண்டும் பெண்கள் என்ற உணர்வு பெண்களுக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். நிர்வகிக்கக்கூடிய கணவன்மார் என்ன செய்ய, நான் சொன்ன சில முக்கியமான கட்டங்கள், இன்னென்ன இடங்கள்ல என்னென்ன மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும் என்ற பகுதி மிக முக்கியமாக. பிரச்சனையை சொல்வதற்கு நிறைய காது கொடுக்கணும். தீர்வுகள் சொல்லவே கூடாது, தீர்வுகள் உடனே சொல்லவே கூடாது. விசாரணைகளின் பொழுது நான் உங்களது நேசத்துக்குரியவன் என்பதை நீங்கள் உணர்த்த வேண்டும். விசாரணைகளின் பொழுது உணர்த்த வேண்டும். இந்த 2 பேருக்கு இந்த மனநிலை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்குள்ள அன்பு நிறைய வளரும். ஆனால் பிரச்சனைகளை போய் நீங்கள் சொல்லி, இந்த பகுதியிலையும் சொல்லி, மனைவியை பற்றிய வெறுப்பை கணவனும், கணவன் பற்றிய வெறுப்பை மனைவியும் நீங்களே உண்டாக்கி கொண்டீங்கன்னு சொன்னால் எதிர்ப்பு என்ன செய்யும், தலைகீழாக போகும். இதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க, சில குடும்பங்கள் நம்ம கண்ணால் பார்த்துக்கிறோம், மருமகள் மோசமானவள், சரியான முறையில் நடக்கிறா இல்லை என்று சொன்ன மருமகள் தான் மாமியுடைய சுகையீனத்துக்கு ஹாஸ்பிட்டலில் பல நாட்கள் இருந்தார்கள். கண்ணால் பார்க்குறோம். முழு கவனம் மகள் இல்லை, யார் இல்லை, மகள் இல்லை, உறவின் யாரும் இல்லை. யார் இருக்கிறா? எந்த மருமகளை மோசம்னு மாமி நினைச்சாவோ அந்த மருமகள் தான் ஹாஸ்பிட்டலில் மரணிக்கிற, அவட காலில் மரணிக்கிற அளவுக்கு, அவருடைய மடியில் மரணிக்கின்ற அளவுக்கு யார் இருந்தா? மருமகள் போய் நிற்கிறா. அப்போ நான் கேட்குறேன், மாமியை இவ்வளோ பார்க்க வேண்டும் என்று உணர்வுள்ள இந்த மருமகளுக்கு எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தின யாரு? எங்கிருந்து அந்த உணர்வுகள் அவங்க 2 பேர் உள்ளத்திலையும் வளர்ந்தது? எதன் காரணமாக வளர்ந்தது? கடைசியில் மடியிலே அதாவது மரணிக்கின்ற அளவுக்கு மருமகளை நம்ம இப்படி நினைச்சிட்டோமேன்னு நினைத்து கண்ணீர் வடித்து மரணிக்கின்ற அளவுக்கு என்ன காரணமாயிடுச்சு?
என்ன காரணம்? சில சில குண இயல்புகள் நடக்கக்கூடிய தவறுகளை உடனே நம்ம சொல்றதுக்கு ஆளில்லாமல் எங்கே கொண்டு போய் சொல்லிடுறது, இங்கே கொண்டு போய் சொல்லிடுறது. இந்த மனநிலைகள் மாற வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குடும்பத்துடைய சந்தோஷம் மிக முக்கியம். நமது உழைப்பு, நமது கஷ்டம், நமது எல்லா விஷயம் எதற்காக நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம்? நமது குடும்பத்திற்காக. இந்த பணத்தை எல்லாம் செலவழித்த பின்னால் அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியில் நமது பெற்றோர்கள் பங்களிக்கவில்லை என்றால் அந்த வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம் கேட்கிறேன்? அந்த மகிழ்ச்சியில், அந்த சந்தோஷத்தில் மனைவியின் பெற்றோர்கள் அதில் சம்பந்தப்படல, அந்த வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? அவர்கள் ஒரு விஸ்னஸ்களாக, விருந்தாளிகளாக நம்மகிட்ட வந்துட்டு போகிற அளவுக்கு நமது குடும்பங்கள் இருக்குமாக இருந்தால் இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. துஆ கேளுங்கள். இதுதான் வாழ்க்கையில் சந்தோஷம். இது நம்மளால் முடியாது, இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த பிரச்சனை எல்லா குடும்பத்திலும் வரும். நம்ம நிர்வகிப்பதில் தான் அது இருக்கிறது. நிச்சயமாக மனைவியாக இருந்தாலும் நல்ல உள்ளம் கொண்டவள், தாயாக இருந்தாலும் நல்ல உள்ளம் கொண்டவர், ரெண்டு பேரும் உங்களுக்கு நலவு செய்யத்தான் நினைக்கிறாங்க. ஆனால் இருவர்களுக்கிடையில் நடக்கின்ற போட்டி அன்புக்கான போட்டி, பாசத்துக்கான போட்டி, உங்களிடத்தில் யார் நெருக்கம் என்பதற்கான போட்டி. அது நீங்கள் இருவருக்கும் நெருக்கமானவர்கள் என்பதை ஒவ்வொரு ஏங்களிலும் நீங்கள் நிரூபிக்க முயற்சிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக பொருளாதாரங்களை தாண்டி ஒரு சந்தோஷமான வாழ்வை உங்களது குடும்பத்திலே காணலாம். உங்களது பொறுமை அதற்கு ஒரு மூலதனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சிறந்த உள்ளம் படைத்தவர்களாக, இறையச்சமிக்க ஒரு குடும்பமாக, புரிந்துணர்வுள்ள உறவுகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது உறவுகளை ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.